Hi friends, welcome to Crack with me YouTube channel. இது Rapid Revision சீரிஸ்க்கான 13th class. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन உள்ள நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்து இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் போட்மாஸ் ரூல் படி சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த 8 இங்கே எடுத்துக்கலாமா? 8 minus 5 இங்கே என்ன இருக்குது? டிவைடட் பைல 2 கியூப் இருக்குது. 2 கியூபை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா 8 into 3 ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 7 டிவைடட் பை 7 வந்து நம்மளுக்கு 1ன்னு இருக்கும். 1 into 7 நம்மளுக்கு 7. மறுபடியும் 7 டிவைடட் பை 7 வந்து நம்மளுக்கு மறுபடியும் என்ன வந்துடும்? 1 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? ப்ளஸ் இங்கே பாருங்கள், இது எப்படி 3 into 6 இது என்ன பண்ணுவோம்? நம்ம டிவிஷனில் இருக்கிறத மல்டிப்ளிகேஷனில் மாற்றோம்னா இன்டூ அதை அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கலாக எழுதிடுவோம். இன்டூ 3 அப்படின்னு இருக்குமா? ஓகே, இங்கே என்ன இருக்குது? மறுபடியும் இன்டூ 1/3 கியூப் அப்படின்னு இருக்குது. 1/3 கியூப்னா நம்ம 27 அப்படின்னு எழுதிக்கலாமா? இங்கே 9 3s ஆர், இந்த 3யும் இங்கே 2s ஆர் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 8 minus 5 3s ஆர் 15 டிவைடட் பை 8. இங்கே ப்ளஸ் 1 இங்கே ப்ளஸ் 2 அப்படின்னு இருக்கும். அப்போ இங்கே ப்ளஸ் 3 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே கேன்சல் ஆகி 2 மட்டும் தான் இருக்குது. ஸோ 2 + 1 3 அப்படின்னு இருக்குது. இப்போ இங்கே பாருங்களேன், 8 + 3 நம்மளுக்கு என்ன வருது? 8 + 3 11 வருது. ஓகேங்களா? 11 minus 15 டிவைடட் பை 8 இருக்குது. 8 கீழே இருக்கிற இந்த ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இதாக தான் இருக்க சான்ஸ் இருக்குது. 88 இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 88 minus 15 இருக்கா? அப்போ என்ன வரும்? 373. ஓகே, 73 டிவைடட் பைல 8 இருக்குது. ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்குது. ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். If the height of an right circular cone is 24 and radius of its base is 10.5 cm சொல்லியிருக்காங்க, then the volume of an right circular cone டேரெக்டாகவே கேட்குறாங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க? R கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் ஈக்குவல் டு 10.5, ரேடியஸ் R ஈக்குவல் டு 10.5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹைட் ஈக்குவல் டு 24 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க? டேரெக்டாக வால்யூம் கேட்குறாங்க. வால்யூம் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தெரியும்? 1/3 பை ஆர் ஸ்கொயர். இங்கே என்ன இருக்குது? 10.5ன்னு இருக்குது. 10.5 நம்ம எப்படி எழுதலாம்? 21 டிவைடட் பை 2ன்னு எழுதலாமா? ஆர் ஸ்கொயர் தானே. அப்போ மறுபடியும் என்ன வந்துடும்? 21 டிவைடட் பை 2 வந்துடும். ஆர் ஸ்கொயர் ஹெச், ஹெச் வந்து இங்கே ஒரு 24 வந்துடும். ஓகேங்களா? 7 3s ஆர் 21க்கு இந்த 21 கேன்சல் ஆகிடும். 4 6 ஆர் 24. ரிமைனிங் என்ன இருக்குது? 22 into 21 into 6 அப்படின்னு இருக்குது. யூனிட் டிஜிட் செக் பண்ணிங்கன்னா 2 1s ஆர் 2 ப்ளஸ் 2 என்ன வருது? 2 1s ஆர் 2, 2 6 ஆர் 12 வரும். அப்போது யூனிட் டிஜிட் 2ல் தான் இருக்கணும். ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா? இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன தெரிஞ்சிடும்? இப்போ பாருங்களேன், 21 into 21 நம்மளுக்கு 441 ப்ளஸ் இன்னொரு 21 போடுவோமா? 2 6 4 into 6 பண்ணால் நம்மளுக்கு 12 1 36 37 24 + 3 27 2772 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி யூனிட் டிஜிட்டை செக் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக ஆன்சரை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? AB and AC are the two tangent to the circle having center at the point X அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது. ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிள் ஒரே பாயிண்ட்லேருந்து 2 டேஞ்சன்ட் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே பாயிண்ட் ஏலேருந்து பிக்கு இது ஏ, சேம் ஏலேருந்து சிக்கு ஒரு டேஞ்சன்ட் வருதுன்னு சொல்கிறாங்க. டேஞ்சன்ட்னா என்னது? சர்க்கிளோட அவுட்டரில் சிங்கிள் பாயிண்ட்டை டச் பண்ணுறதா நம்ம என்ன சொல்லுவோம்? டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்மளுக்கு சியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, டு தி சர்க்கிள் ஹேவிங் தி சென்டர் அட் பாயிண்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சர்க்கிளோட சென்டராக இருக்குமா? இதை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். வாட் வில் பி தி மெஷர் ஆஃப் பிஏசி? இதோட மெஷர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இஃப் பிஎக்ஸ்சி, இது பிஎக்ஸ்சியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. பிஎக்ஸ்சி இதோட ஆங்கிள் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதோட ஆங்கிள் தீட்டாவாக இருந்தால் இதோட ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 மைனஸ் தீட்டாவாக இருக்கும். இதோட ஆங்கிள் தீட்டாவாக இருந்துச்சுன்னா இது வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? 180 மைனஸ் தீட்டாவாக இருக்கும். ஓகேங்களா? இந்த 180 மைனஸ் தீட்டாவோட வேல்யூ தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 125 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இந்த தீட்டாவோட வேல்யூ தான் நம்மளுக்கு தெரியணும். ஸோ இந்த மைனஸ் தீட்டாவை இங்கே எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ப்ளஸ் ஆகிடும். 180 மைனஸ் ஒரு 125 ஈக்குவல் டு நம்மளுக்கு தீட்டாவோட வேல்யூ தெரிஞ்சிடும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு என்னது? ஒரு 55 வருமா? அப்போ ஓகே, 55 ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, இது எப்படி எடுத்துகிட்டு வந்தால் நம்ம பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு நான் இதில் கான்செப்ட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? டூப்ளிகேட்
ஓகே. இப்போ என்ன எடுத்துக்கிறேன், இதோட வேல்யூ தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், இது ஒரு குவாட்ரிலேட்டரல், 4 சைட்ஸ் இருக்க குவாட்ரிலேட்டரல். நம்மள குவாட்ரிலேட்டரில் இருக்க இன்டீரியர் ஆங்கிள் எல்லாமே ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன வரணும், நம்மளுக்கு 360 டிகிரி வரணும். கரெக்டாக? இப்போ பாருங்களேன், இந்த சென்டரோட இந்த டேஞ்சென்ட்டு, இந்த சென்டர்லேருந்து வர லைன் டேஞ்சென்ட்டோட என்ன டிகிரி மேக் பண்ணால் நம்மளுக்கு 90 டிகிரி மேக் பண்ணுமா? ஓகே. இப்போ இதுலேயே என்ன ஆகிடுச்சு நம்மளுக்கு, 360ல் ஒரு 180 காலி ஆகிடுச்சு. ஓகேங்களா? 180 மைனஸ் ஆகிடுச்சு. அப்போ ரிமைனிங் இந்த 2 ஆங்கிளும் சேர்ந்து நம்மளுக்கு 180 மேக் பண்ணணும். கரெக்டாக? ஓகே. இப்போது இந்த 2 ஆங்கிளும் சேர்ந்து நம்மளுக்கு 180 மேக் பண்ணணும். இப்போ இந்த ஆங்கிள் நம்ம டீட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், இந்த ஆங்கிள் நம்மளுக்கு 180 மைனஸ் டீட்டாவாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இப்போது இந்த கொஸ்டினில் எக்ஸ்பிளைன் பண்ண கான்செப்ட்டு. இப்போது அடிஷ்னலாக இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சென்டரில் இப்போ 180 மைனஸ் டீட்டா அப்படி, இது வந்து சென்டர் ஓ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இது வந்து நம்மளுக்கு சென்டரில் 180 மைனஸ் டீட்டா அப்படின்ற ஆங்கிளை மேக் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ இதுவே, இப்போ இது பாருங்களேன், இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ்லேருந்து ஒரு லைன் மேக் பண்ணுது. சர்க்கம்ஃபரன்ஸில் இப்படி ஒரு ஆங்கிள், இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போ நம்ம முன்னாடியே பார்த்த கான்செப்ட் படி, இப்போது சேம் பாயிண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ்லேருந்து 2 பாயிண்ட்டு சென்டரில் மேக் பண்ணுற ஆங்கிள் சர்க்கம்ஃபரன்ஸில் என்னவா மேக் பண்ணும், சென்டரில் மேக் பண்ணுறத விட பாதியாக மேக் பண்ணும். அப்போது இது என்னவாக இருக்கும் நம்மளுக்கு, 180 மைனஸ் டீட்டா டிவைடட் பை 2ஆக இருக்கும். ஓகேங்களா? இந்த ஆங்கிள் இது நம்ம ப்ராப்பராக எப்படி எழுதலாம், 180 டிவைட் பை 2 90 மைனஸ் டீட்டா பை 2ஆக இருக்கும். ஓகேங்களா? இந்த ஆங்கிள் 90 மைனஸ் டீட்டா பை 2ஆக இருக்கும். ஓகே. இப்போது இந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்போ இந்த ஆங்கிள் இங்கேருந்து அதே பாயிண்ட்லேருந்து இங்கே கனெக்ட் பண்ணுறோம். இப்போது இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இது ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல். கரெக்டாக? சைக்ளிக் குவாட்ரிலேட்டர் பொறுத்தவரையும் ஆப்போசிட் சைட்ஸ் இப்போது 1 2 3 4 இதை என்ன எடுத்துக்கலாம், இதை ஏன்னு எடுத்துருக்கோமா, இதை நம்ம மாற்றி எழுதிக்கலாம், ஏ பி, இதை என்ன எடுத்துக்கலாம், சி டி அப்படின்றது ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டர். கரெக்டாக? இது வந்து ஒரு பாயிண்ட் பி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த சைக்ளிக் குவாட்ரிலேட்டரில் ஆப்போசிட் சைட்ஸ் இந்த 2 சைட்ஸும் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு 180 டிகிரி வரணும். இந்த 2 சைட்ஸும் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன வரணும்னா 180 டிகிரி வரணும். இப்போ இந்த ஆங்கிள் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, 90 மைனஸ் டீட்டா பை 2 அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, இப்போ இந்த ஆங்கிளும் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு 180 டிகிரி வரும். கரெக்டாக? அப்போ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், 90 ப்ளஸ் டீட்டா பை 2ஆக இருந்தால் என்னவாக இருக்கும், இந்த 2 ஆங்கிளும் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன வந்துடும், 180 டிகிரி வந்துடும். பாருங்களேன், இப்போ இந்த ஆங்கிள் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 90 மைனஸ் டீட்டா பை 2 கண்டுபிடிச்சிருக்கோமா. இப்போ இந்த ஆங்கிள் ஆட் பண்ணுறோம், 90 ப்ளஸ் டீட்டா பை 2 ப்ளஸ் டீட்டா பை 2 மைனஸ் டீட்டா பை 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ரிமைனிங் 90 ப்ளஸ் 90 180 டிகிரியாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். இப்போது நம்மளுக்கு இந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சால் போதும், நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி 1 2 3 இந்த 3 ஆங்கிளுமே நம்ம என்ன பண்ணிடலாம்னா கண்டுபிடிச்சிடலாம். இந்த 3 ஆங்கிளில் எந்த வேல்யூ கொடுத்தாலுமே நம்ம இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த டீட்டாவோட வேல்யூ ரிலேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறது ரொம்பவே அவசியம். ஓகேங்களா? இப்போ அதை வச்சு தான் என்ன கண்டுபிடிச்சேன், இது நம்மளுக்கு என்னவா இருக்குது, இதுதான் டீட்டா. ஓகேங்களா? இது டீட்டா. இந்த 180 மைனஸ் டீட்டாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு கொஸ்டினில். 180 மைனஸ் டீட்டாவோட வேல்யூ 125 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்குறது இந்த டீட்டாவோட வேல்யூவா. அப்போ டீட்டாவோட வேல்யூ வேணால் இந்த டீட்டாவை இங்கே எடுத்துகிட்டு போயிட்டா ப்ளஸ் ஆகிடும். இந்த ப்ளஸ் 125 இங்கே வந்துச்சுன்னா 180 மைனஸ் 125 நம்மளுக்கு ஓகே 55 இருக்கும். ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் தான் இந்த சம்ம நான் சால்வ் பண்ணியிருப்பேன். இது தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இந்த ஏபிசிடி அப்படின்றது சைக்ளிக் குவாட்ரிலேட்டரில் இருக்க ஆப்போசிட் சைட்ஸ் ஆங்கிள் ஆட் பண்ணுறப்போ 180 டிகிரி வரணும். இந்த கான்செப்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதை நான் தனியாகவே வரைஞ்சிட்றேன். இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குன்னா, சர்க்கிள் உள்ள இப்படி ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டர், சர்க்கிளை ஒரு 4 பக்கமாக டச் பண்ணுது அப்படின்னா அது ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டராக இருக்கும். ஓகேங்களா? இந்த சைக்ளிக் குவாட்ரிலேட்டர் இந்த ஆங்கிள் டீட்டாவாக இருந்தால் இது 180 மைனஸ் டீட்டாவாக இருக்கும். ஓகேங்களா? இது ஆல்ஃபாவாக இருந்தால் இது 180 மைனஸ் ஆல்ஃபாவாக இருக்கும். ஓகேங்களா? சேம் லைக் இப்போது இது ஒரு என்ன ஆங்கிள், எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இப்போது இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இந்த ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு இன்டீரியர் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். சேம் லைக் இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்னா இந்த ஆங்கிளோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா இதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க டீட்டா இல்லை, இது ஆல்ஃபா. ஓகேங்களா? இதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 180 மைனஸ் ஆல்ஃபாக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது நான் வரப்போ சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நம்ம என்ன பார்த்தோம் ஃபஸ்ட்டு, இப்போது ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டர் இருக்குன்னா அதோட ஆப்போசிட் சைடு இன்டீரியர் ஆங்கிளோட வேல்யூ 180 மைனஸ் டீட்டாவாக இருக்கும். இது டீட்டாவாக இருந்தால் இது 180 மைனஸ் டீட்டா, இது ஆல்ஃபாவாக இருந்தால் இது 180 மைனஸ் ஆல்ஃபாவாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டர். ஏபிசிடி வந்து சைக்ளிக் குவாட்ரிலேட்டர். ஓகேங்களா?
அந்த கான்செப்ட் படி தான் இதை நம்ம டெரிவேட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 180 டிகிரி வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ஆவரேஜிலேருந்து இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட். இப்போது ஆவரேஜ் இப்போது என்ன பண்ணலான்னா இந்த 2, 4, 6, 8, 10 இப்போது இதுக்கான ஆவரேஜ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இது எல்லாமே ஆட் பண்ணி டிவைடட் பை டோட்டல் நம்பர் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு இருக்கா. இது எல்லாமே ஆட் பண்ணி நம்மளுக்கு என்ன வரும்? ஆவரேஜ் 6ன்னு வரும். இது எப்படி நான் பார்த்தோம்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கன்சிக்யூட்டிவ் நம்பராக இருக்குது. கரெக்டாக, இது ஒரு கன்சிக்யூட்டிவ் நம்பரு. கன்சிக்யூட்டிவாக நம்பர் போச்சுன்னா, கன்சிக்யூட்டிவ்னா நம்ம என்ன பார்த்தோம்? 1, அதோட டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும்னா சேமாக இருக்கும். இது +2 பண்ணியிருக்காங்க, இதுவும் +2 பண்ணியிருக்காங்க, இதை +2, இதை +2, இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவாக ஒரு நம்பர் போகுது அப்படின்னா அந்த நம்பரோட ஆவரேஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட சென்டராக இருக்கிறது தான் அதோட ஆவரேஜாக இருக்கும். இப்போது எத்தனை நம்பர் டோட்டலாக இருக்குது? 1, இந்த 6 தானே இங்கே சென்டராக இருக்குது. இந்த 600 நம்பர் தான் சென்டரு. இது பக்கம் 2 இருக்குது, இந்த சைடு 2 இருக்குது. ஸோ இதுதான் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆவரேஜாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே மாதிரி 2, 3, 5, 7, 9 இதுக்கு என்ன ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா 5 தான். பிகாஸ் இதுவும் என்ன ஆகுது? +2, +2, +2 இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவாக ஆட் ஆகிட்டே போகிறதால இதோட ஆவரேஜும் நம்மளுக்கு 5ஆக தான் இருக்கும். ஓகேங்களா? இங்கே 3. ஓகே, அப்போ இதோட ஆவரேஜ் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5ஆக இருக்கும். இதை இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். இல்லைனா நம்ம என்ன பண்ணுவோம்? நார்மலாக பண்ணுற மாதிரி 10 + 8 18, 18 + 6 நம்மளுக்கு 24, 24 + ஒரு 6 என்ன வருது? 24 + 6 நம்மளுக்கு 30 வருது. 30 இதெல்லாமே ஆட் பண்ணி டிவைடட் பை 1, 2, 3, 4, 5 பண்ணுவோம். இதை பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வரும்? அதே 6 தான் வரும். இப்படியே நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்லைனா கன்சிக்யூட்டிவ் நம்பராக இருந்துச்சுன்னா சென்டர் பாயிண்ட் பார்ப்போம். இல்லைனா ஃபஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? ஃபஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் 12 வருதா? 12 டிவைடட் பை 2 பண்ணாலும் நம்மளுக்கு 6 தான் வரும். இப்போ பாருங்கள், இதுவும் கன்சிக்யூட்டிவ் நம்பர், இதோட ஆவரேஜ் நம்மளுக்கு 5. இது எல்லாமே ஆட் பண்ணாலும் என்ன வரப்போகுது? இங்கே 9 + 1 10, இந்த ஒரு 3 + 7 என்ன வருது? நம்மளுக்கு 10, அப்போ 20, 25 வருதா? 25 டிவைடட் பை என்ன பண்ணுவோம்? ஆவரேஜ் கண்டுபிடிங்கன்னா 1, 2, 3, 4, 5 இந்த 5 பண்ணால் நம்மளுக்கு அதே 5 தான் கிடைக்கும். ஓகேங்களா? இல்லைனா ஃபஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைடட் பை 2 பண்ணாலும் நம்மளுக்கு அதே 5 தான் கிடைக்க போகுது. 1 + 9 நம்மளுக்கு 10, 10 டிவைடட் பை 2 = 5. இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவாக நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா ஆவரேஜ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நிறைய மெத்தட் இருக்குது. இப்போ கன்சிக்யூட்டிவ் நம்பராக இருக்குது அப்படின்னா இப்போ பாருங்கள், கன்சிக்யூட்டிவாக நம்பராக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இப்போ என்ன இருக்குது? இங்கே இப்படி இருக்கா? இதோட ஆவரேஜ் நம்ம 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு +5 +5 இதில் இருக்க எல்லாத்துலேயுமே நம்ம +5 ஆட் பண்ண போகிறோம். +5 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 7 வருமா? இதுலேருந்து +5 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 9 வரும். இதுலேருந்து +5 ஆட் பண்ணால் 11 வரும். இதுலேருந்து ஒரு +5 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? +5 ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 13 வருமா? இதுலேருந்து ஒரு +5 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 15 வரும். அப்போது இதோட ஆவரேஜ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது எல்லாமே நம்ம +5 ஆட் பண்ணிட்டு வந்தோமா? அப்போ ஆவரேஜில் நம்மளுக்கு என்னவாக இருக்குன்னா +5 ஆட் ஆகி 11ன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் கன்சிக்யூட்டிவ் நம்பராக தான் இருக்குது. இதில் என்ன இருக்குது? +2 போயிட்டு இருக்கிறதால இதோட ஆவரேஜ் நம்மளுக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதோட சென்டர் வேல்யூவாக தான் இருக்கும். இந்த பக்கம் 2 நம்பர், இந்த பக்கம் 2 நம்பர். ஸோ சென்டர் வேல்யூ 11 தான் நம்மளுக்கான ஆவரேஜாக இருக்குது. இதிலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு நம்பர் இருக்குது, இப்போது செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. அந்த செட் ஆஃப் நம்பர்ஸில் நம்ம ஈக்குவல் வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படின்னா இதில் +5 இதில் +5 இதில் +5 ஆட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ஆவரேஜிலும் என்ன ஆகும்னா நம்மளுக்கு +5 இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எல்லாத்துலேயுமே நம்ம 1 மைனஸ் பண்ணுமே. இதில் எல்லாமே 1 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? 1, இப்போ இதில் 3 வரும், இதில் 5 வரும், இதில் 7 வரும், இதில் ஒரு 9 வரும். இதோட ஆவரேஜ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே 1 மைனஸ் பண்ணுமா? அப்போ ஆவரேஜில் என்ன ஆகும்? 1 மைனஸ் ஆகி நம்மளுக்கு 5ன்னு வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லா நம்பருமே நம்ம என்ன பண்ணுவோம்? ஈவன் +5 இல்லை -5 இல்லை இது நம்பரில் எல்லாமே காமனான ஒரு மல்டிபிள் பண்ணாலும் சரி, இல்லை காமனாக இது எல்லாமே டிவைட் பண்ணி எடுத்தாலும் சரி, அதே ஆப்ரேஷனை நம்ம இங்கே பண்ணுறப்போ அந்த ஆவரேஜை என்ன பண்ணணும்? அதே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணணும். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ரேண்டமாக ஒரு நம்பர் எடுத்துக்கலாமே. 5, 7, 11, 13 இப்படி ஒரு நம்பர் இருக்குது. இப்போது இந்த நம்பருக்கான ஆவரேஜ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஆட் பண்ணிடலாமா? என்ன வருது? 20 + ஒரு 26 நம்மளுக்கு 46 வருது. 46 டிவைடட் பை 4 பண்ணுவோம். 46 டிவைடட் பை 4னால் நம்ம 11.5 வருமா? 11.5. ஓகே, 11.5 தான் நம்மளுக்கு என்ன வருது? இதுக்கான ஆவரேஜாக இருக்குது. ஓகே, இப்போது இந்த நம்பரில் நம்ம என்ன பண்ணலான்னா எல்லாத்துலேயுமே +2 ஆட் பண்ணால் என்ன வருது? இங்கே +2 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 7, 9, இதில் +2 ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வருது?
13 இதில் +2 நம்மளுக்கு ஆட் பண்ணுறப்போ 15 வருது. இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணி இதுக்கான ஆவரேஜ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதே இப்போ இந்த ஆவரேஜ் +2 இருக்கும். இப்போ 13.5 தான் இதோட ஆவரேஜாக இருக்கும். நீங்கள் வேணால் ஆட் பண்ணி டிவைடட் பை 4 பண்ணிங்கன்னா அதே 13.5 தான் வரும். இப்போ இந்த சம்லையும் அதே தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ பாருங்களேன், இது மாதிரி 50 நம்பர்ஸ் இருக்குது. N1 N2 N3 அப்படின்னு லைனாக 50 நம்பர்ஸ் போது அதோட ஆவரேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த 50 நம்பர்ஸோட ஆவரேஜ் M அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் தி ஆவரேஜ் ஆஃப் இந்த நம்பர் N1லேருந்து 100 மைனஸ் பண்ணுறாங்க, N2லேருந்து 100 மைனஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி எல்லா நம்பருக்கும் 100 மைனஸ் பண்ணலாம். இந்த ஆவரேஜிலிருந்து என்ன ஆகும், 100 மைனஸ் ஆகும். அப்போது M மைனஸ் 100 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா, இது இந்த கான்செப்ட் தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, இப்போது இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். தி ஆவரேஜ். ஓகே, இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் பார்க்கலாம். ஆவரேஜை பொறுத்தவரையும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கலாமே. இப்போ 2, 4, 6, 8, 10 இப்படின்னு ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. இதுக்கு நம்ம எப்படி யூஸ்வலாக ஆவரேஜ் கண்டுபிடிப்போம்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம், 2 + 4 6, 6 + 6 12, 12 + 8 நம்மளுக்கு 20, 20 + 10 30. இந்த 30 1 2 3 4 5 அப்போ டிவைடட் பை 5 பண்ணி என்ன பண்ணுவோம் 6 அப்படின்ற ஒரு ஆவரேஜ் நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கான ஆவரேஜ் 6 அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, இப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுவே பார்த்தீங்கன்னா இது ஒரு கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். நல்லா நோட் பண்ணுங்கள், கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னால் அதோட டிஃப்ரென்ஸ் எல்லாமே சேமாக இருக்கும். இப்போ பாருங்களேன், இதோட டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, +2 இருக்குது, இது +2 இந்த மாதிரி +2 இல்லை 1 1 ஏதோ ஒரு நம்பர். இப்போ 50 100 150 இந்த மாதிரி இதுக்கு நடுவில் 50 போயிட்டுருக்கா. இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவாக நம்பர்ஸ் போச்சுன்னா அந்த நம்பரோட ஆவரேஜ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் நம்பர் தான் அதோட ஆவரேஜாக இருக்கும். ஓகேங்களா, இதுதான் சென்டர் நம்பர். ஸோ இதுதான் இதோட ஆவரேஜாக இருக்கும். இந்த பக்கம் 2 இருக்குது, இந்த பக்கம் 2 இருக்குது. ஸோ இதுதான் ஆவரேஜாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போது 2 4 6 8 10 12 எப்படி இருக்குன்னா இங்கே சென்டர் நம்பரே கிடையாது. இதுக்கு இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ ஆவரேஜ் இதுக்கான ஆவரேஜ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 6க்கும் 8க்கும் சென்டரில் என்ன இருக்குது, 7 இருக்கும். இதுக்கான ஆவரேஜ் நம்மளுக்கு 7ஆக இருக்கும். ஓகேங்களா, இல்லை இதை நம்ம எப்படி இன்னொரு விதமாக எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் என்ன வருது 12 டிவைடட் பை 2 பண்ணால் நம்மளுக்கு என்ன பண்ணிடலாம், இந்த ஆவரேஜ் தெரிஞ்சிடும். இப்போ பாருங்களேன், இது கன்சிக்யூட்டிவாக போகுது, +2 +2 +2 அப்படின்னு கன்சிக்யூட்டிவாக போயிட்டே இருக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வருது 14 வருதா. 14 டிவைடட் பை 2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, இந்த 7 வந்துடும். ஓகேங்களா, இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்க்கு நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, ஒன்லி கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். ஓகே, இப்போது நான் எதுக்கு இதை ஸ்டார்ட் பண்ணேன், ஓகே, இப்போது இப்படி ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ப்ளஸ் எந்த நம்பர் வேணால் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ இதில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் அப்படின்ற ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறோம். இதுலேயும் ஒரு எக்ஸ் வேல்யூ, இதுலேயும் ஒரு எக்ஸ், இதுலேயும் ஒரு எக்ஸ், இதுலேயும் ஒரு எக்ஸ் அப்படி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஆவரேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 + எக்ஸாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகேங்களா, ஆவரேஜும் இதோட 6 எக்ஸ் ஆட் ஆகும். ஓகேங்களா, இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்ன பண்ணுறேன்னா இது கூட நான் ஒரு 7 ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 7 ஆட் பண்ணுறேன்னா இப்போ நம்மளுக்கு ஆவரேஜ் என்னவாக இருக்கும், 6 + 7 நம்மளுக்கு 13 ஆவரேஜ் வரணும். இப்போ வருதான் செக் பண்ணிடலாமா. இப்போ என்ன இருக்குது இங்கே 7 + 2 நம்மளுக்கு 9, 7 + 4 நம்மளுக்கு 11, 7 + 6 நம்மளுக்கு என்ன வரும் 13, 7 + 8 நம்மளுக்கு 15, இது ஒரு 17 வரும். இப்போ பார்த்தீங்களா, இதுவும் ஒரு கன்சிக்யூட்டிவ் நம்பர். இங்கும் +2 தான் போயிட்டுருக்கு. அப்போ சென்டர் வேல்யூ தான் நம்மளுக்கான ஆவரேஜாக இருக்கும் இந்த 13. இல்லைனா நம்ம எப்படி பார்ப்போம், கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னால் இந்த ஃபஸ்ட்டு ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் என்ன வருது 17 + ஒரு 9 நம்மளுக்கு 26 டிவைடட் பை 2 நம்மளுக்கு 13 வந்துடும். இப்போ இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்க்கு மட்டும் பொருந்தாது. ஓகேங்களா, அதுவும் நான் சொல்லிடுறேன். இது கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்க்கும் இல்லை. நம்ம எந்த ஆவரேஜ் நம்பர் எடுத்தாலுமே செட் ஆஃப் ஆவரேஜில் அதில் இருக்க நம்பர்ஸுக்கு நம்ம ஆட் பண்ணிகிட்டே ஈக்குவலான அமௌண்ட் எல்லாத்துக்குமே ஆட் பண்ணிகிட்டே வரோன்னா அதோட ஆவரேஜ்லையுமே அந்த அமௌண்ட் ஆட் ஆகும். ஓகேங்களா, இப்போ +2 +2 ஆட் பண்ணி இப்போ என்ன பண்ணியிருக்கோம் +7 ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே 6 + 7 13 தான் இதுக்கான ஆவரேஜாக இருக்கும். ஓகேங்களா, இந்த கான்செப்ட் ரொம்பவே அவசியம். இப்போ 2 + m 4 + m நெக்ஸ்ட்டு 6 + m நெக்ஸ்ட்டு 8 + m நெக்ஸ்ட்டு 10 + m அப்படின்னு ஆட் பண்ணுறோன்னா ஆவரேஜாக நம்மளுக்கு 6 + m மாறிடும். ஓகேங்களா, இங்கே ப்ளஸ் டிவைடட் பை 5 அப்படின்னு இருக்கும். 1 2 3 4 5. ஓகே, அப்போ நம்மளுக்கான ஆவரேஜ் என்ன கிடச்சிரும் 6 + m தான் கிடைக்கும். ஓகேங்களா, இது அடிஷன் மட்டும் கிடையாது, சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனாக இருந்தாலும் சேம் ரூல் ஃபாலோ ஆகும். இப்போ என்ன பண்ணலாம், இது எல்லாமே காமனாக 2 எல்லாமே டிவைட் பண்ணலாமா. டிவைட் பண்ணால் என்ன வருது நம்மளுக்கு 1 2 3 4 5 அப்படின்னு வரும். இப்போ சென்டர் வேல்யூ 3 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்கும். இப்போ இங்கே எல்லாமே 2 நம்ம டிவைட் பண்ணுவோம், அங்கேயும் 2 டிவைட் பண்ணால் நமக்கு 3 தான் வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம இந்த டிஜிட்ஸில் என்ன மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் ஃபாலோ பண்ணுறோமோ சேம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் நம்ம
பண்ணோன்னா அதோட ஆவரேஜில் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா, இந்த கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 50 நம்பர் இருக்குது, N1 N2 அப்படின்னு N50 வரையும் ஒரு நம்பர் இருக்குது. அந்த 50யோட அந்த 50 நம்பர்ஸோட ஆவரேஜ் தான் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா M அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தி ஆவரேஜ் ஆஃப் 50 நம்பர்ஸ் இஸ் M. அந்த 50 நம்பரோட ஆவரேஜ் எம்மாக இருக்குது. இப்போ என்ன சொல்கிறான் பாருங்கள், தென் தி ஆவரேஜ் ஆஃப் நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸ் N1 - 100, N2 - 100, இந்த மாதிரி இதில் கொடுத்துருக்க நம்பரில் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா 100 100 100 என்ன பண்ணுறாங்கன்னா மைனஸ் பண்ணிகிட்டே வராங்க. அப்போ ஆவரேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அந்த பழைய ஆவரேஜிலேருந்து -100 இருக்கும். ஓகேங்களா, இப்போ அதே மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் தானே நம்மளுக்கு ஃபாலோ ஆகும்னு பார்த்தோம். அப்போது நம்மளுக்கான ஆன்சர் என்னவாக இருக்கும், ஆப்ஷன் 1 தான் கரெக்டாக இருக்க முடியும். ஓகேங்களா, இந்த கான்செப்ட் ஆவரேஜை பொறுத்தவரையும் ரொம்பவே இம்பார்ட்டண்டான கான்செப்ட், தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஓகேங்களா, ஓகே, கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். which is the greatest ratio among the following. ஓகே, இந்த டைப் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எது கிரேட்டஸ்ட் நம்பர்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, எது கிரேட்டஸ்ட் நம்பர், கிரேட்டஸ்ட் ரேஷியோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது இந்த 8/11 எடுத்துப்போம். நெக்ஸ்ட் இந்த 4/5 எடுத்துப்போம். இப்போ என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் எது பெரிய நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க, இதில் எது பெரிய வேல்யூ அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்ம ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பரை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 8 5s என்ன வரும், நம்மளுக்கு 40 வரும். இங்கே 11 4s என்ன வரும்னா 44 வரும். இதில் 40 பெருசா 44 பெருசா, நம்மளுக்கு 44 தான் பெருசு. இந்த 8/11ஓட வேல்யூ இதாகும். இந்த 4/5ஓட ஆக்சுவல் வேல்யூ கிடையாது, பெரியசு சின்னது அந்த மாதிரி சொல்கிறேன். இதில் இந்த 44 தான் பெருசாக இருக்குது. ஸோ இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு என்னவாக இருக்குன்னா, இது ரெண்டுத்தை கம்பேர் பண்ணுறத விட இந்த 4/5ஓட வேல்யூ தான் நம்மளுக்கு பெருசாக இருக்குது. அப்போது இது நம்மளுக்கு கிடையாது, கிரேட்டஸ்ட் வேல்யூ கிடையாது. இதை விட இது பெருசாகிடுச்சு. அப்போது இந்த 4/5வும் இப்போ இந்த 1/2 நம்ம கம்பேர் பண்ணுவோமா, கம்பேர் பண்ணால் எது பெருசுன்னு பார்ப்போம். எப்படி நம்ம கம்பேர் பண்ணுவோம், ஃபஸ்ட் இந்த 4 × 2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 8. இந்த 5 × 1 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 5. இந்த 8 தான் பெருசு. ஸோ இந்த 8க்கு மேலே இருக்கிறது இந்த 4/5. அப்போ இந்த வேல்யூ தான் பெருசு, இந்த 1/2 கம்பேர் பண்ணுறதை விட. இப்போ மறுபடியும் அந்த 4/5 தான் என்னவா இருக்குது, நம்மளுக்கு பெருசாக இருக்குது. ஓகே, இந்த 4/5 தான் இருக்குது, இந்த 1/2 இல்லை. இப்போ நெக்ஸ்ட் என்னவா இருக்கும், நெக்ஸ்ட் இந்த நம்பரோட கம்பேர் பண்ணுவோமா, நெக்ஸ்ட் 1/11 இருக்குது. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது, 44 வருது. இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 5ன்னு வருது. இந்த 4/5 கீழே தான் 44. இங்கே இருக்கிறதுலே பெரிய நம்பர் இந்த 44 தான். அப்போ இதுக்கு மேலே இருக்க நம்பர் தான் என்னவாக இருக்குன்னா பெருசாக இருக்கும். இந்த 4/5 தான் என்னது, இந்த கொடுத்துருக்க 4 ரேஷியோட பெரிய நம்பராக இருக்கும். ஓகேங்களா, 4/5 தான் நம்மளுக்கு பெரிய வேல்யூ. ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் 2 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 8/11 4/5 பார்ப்போம். இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 40, இதை பண்ணால் 44. அப்போ இந்த 44 தான் பெருசாக இருக்குது. ஸோ இது கிடையாது. அப்போ இதுதான் பெரிய நம்பர். அப்போ இங்கே சின்ன நம்பர்னு கேட்டாங்கன்னா நம்ம இதை எடுத்துக்கணும். ஓகேங்களா, இப்போ லீஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ இது ரெண்டுத்தில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இதுதான் சின்னது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ லீஸ்ட் நம்பரோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா, இந்த 8/11 எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இந்த 4/5 இல்லைன்னு ஆயிடுச்சா, இப்போ இந்த 4/5 இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம நெக்ஸ்ட் இந்த 1/2 எடுத்துக்கலாம். இப்போ இந்த 1/2 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 16 11. இப்போ இருக்கிறது சின்னது எது, இந்த 11க்கு மேலே இருக்கிறது 1/2. அப்போ இந்த 1/2 தான் இருக்கிறதுலே சின்னது. ஓகேங்களா, இப்போ இந்த சின்னதுக்கு அப்புறம் இந்த 1/11 கம்பேர் பண்ணலாமா. இப்போ இங்கே என்ன வருது 11, இங்கே என்ன வருது 2 வருது. இந்த 2 தான் என்னது நம்மளுக்கு சின்னது. ஸோ இந்த 1/11 தான் இந்த கொடுத்துருக்கிற வேல்யூலேயே சின்ன நம்பர். ஓகேங்களா, கிரேட்டஸ்ட் நம்பர் எது, இங்கே கொடுத்துருக்க வேல்யூவில் கிரேட்டஸ்ட் நம்பர் 4/5. இதுதான் என்னது கிரேட்டஸ்ட் ரேஷியோ. லோவஸ்ட் ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1/11 இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நம்ம கிரேட்டஸ்ட்டும் லோவஸ்ட்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, லோவஸ்ட் ரேஷியோ ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேங்களா, இந்த ட்ரையாங்கிள் என்ன எடுத்துக்கலாம்னா ஏபிசி அப்படின்னு நம்ம நேம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஏபிசி ஏபிசி அப்படின்னு நேம் பண்ணிக்கிறோம். இப்போது இது என்ன எடுத்துக்கலாம்னா, இது ஒரு ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பிக்கு ஆப்போசிட் பின்னு எடுத்துக்கலாம். இந்த சிக்கு ஆப்போசிட் சி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிள்ஸோட சைட்ஸோட கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் சம் ஆஃப் எனி 2 sides ஆஃப் அ ட்ரையாங்கிள், இப்போ ஏ ப்ளஸ் பி ஆட் பண்ணுறப்போ எப்போவுமே கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கணும்னா சியை விட பெருசாக தான் இருக்கணும். இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணுறப்போ சியை விட நம்மளுக்கு பெருசாக தான் இருக்கும். இப்போ இது 10, இது 5, இது 4னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வருது, 9 தான் வருது. அப்போ சியை விட சின்னதாக இருக்குது. அப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்ஸே கிடையாது. ஓகேங்களா, இதுதான் நெக்ஸ்ட்டு
ட்ரையாங்கிளுக்கான கான்செப்ட். இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சி இப்போது இந்த ஏ மைனஸ் பியை பாசிட்டிவ் டிஃபரன்ஸ் இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா மாடுலஸ் போட்டுக்கலாம். ஏ மைனஸ் பி அப்படின்னு நம்ம எடுக்கிறப்போ என்ன வரணும் அப்படின்னா, இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணுறப்போ சியை விட என்னவாக இருக்கணும்னா கண்டிப்பாக சின்னதாக தான் இருக்கணும். ஓகேங்களா, இது சின்னதாக தானே அர்த்தம் மீன் பண்ணுது, சியை விட சின்னதாக தான் இருக்கணும். ஓகேங்களா, ஆட் பண்ணால் சியை விட பெருசாக இருக்கணும். இப்போ ஏதாச்சும் ஒரு சைடை நம்ம மைனஸ் பண்ணால் என்னவாக இருக்கணும், சியை விட சின்னதாக இருக்கும், இது பெருசாக இருக்கும். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு இந்த ஒரு சைடு மட்டும் அப்படி இல்லை. நெக்ஸ்ட் இப்போ பி ப்ளஸ் சி அப்படின்னு எடுத்தோன்னா இந்த பி ப்ளஸ் சி சைடு ஆட் பண்ணுறப்போ என்னவாக இருக்கணும், ஏவை விட பெருசாக இருக்கணும். இந்த ஏ வந்து இது பாசிட்டிவ் டிஃபரன்ஸு என்னவாக இருக்கணும், பி மைனஸ் சியோட பாசிட்டிவை விட ஏ பெருசாக இருக்கும். சேம் லைக் சி ப்ளஸ் ஏ பண்ணுறப்போ பியை விட பெருசாக இருக்கணும். பி வந்து பாசிட்டிவ் டிஃபரன்ஸ் சி மைனஸ் ஏ எடுக்கிறப்போ பி பெருசாக இருக்கணும். ஓகேங்களா, இதுதான் ஆக்சுவல் கான்செப்ட்டு. இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த ஏக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஏ 6ன்னு எடுத்துக்கலாமா, இங்கே 6 தானே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இங்கே 6 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பிக்கு பதிலாக நம்ம 18 எடுத்துக்கலாம். இந்த சிக்கு பதிலாக எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த எக்ஸோட வேல்யூ பாசிபிள் வேல்யூஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ இது ஏ இது பி அப்படின்னு எடுத்துருக்கோமா, இந்த ஏவும் பியும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வருது, 18 + 6 வந்து நம்மளுக்கு 24 வருமா. 24 இது கிரேட்டர் தென் எக்ஸு, இந்த எக்ஸு கிரேட்டர் தென் மாடுலஸ்னால் என்னது, பாசிட்டிவ் டிஃபரன்ஸு. ஏ மைனஸ் பின்னா நம்மளுக்கு 18 - 6னால் நம்மளுக்கு என்ன வந்துடும், 12 அப்படின்னு வந்துடும். இந்த எக்ஸோட வேல்யூ எதுக்குள்ளே இருக்குதுன்னு பாருங்கள், 12 விட அதிகமாகவும் 24 விட கம்மியாகவும் இருக்கணும். ஓகேங்களா, இதுதான் எக்ஸோட வேல்யூ. அப்போ எக்ஸோட பாசிபிள் வேல்யூ என்னவாலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 விட அதிகமாக, 12 விட அதிகமான நம்மளுக்கு 13, 14, 15 ... 24 விட கம்மியாக இருக்கணும். 24 விட கம்மியான நம்மளுக்கு என்னவாக இருக்கணும், 23 இருக்கணும். ஓகேங்களா, ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே இன்டீஜர் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஃப்ராக்ஷன் வேல்யூ அப்போ எடுக்க முடியாது. அப்போ நம்ம 24 கம்மியான நம்ம 23.9 எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எடுக்கலாம். பட் ஆனால் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு என்னது, இன்டீஜர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஹோல் வேல்யூ தான் எடுக்க முடியும். ஓகேங்களா, இப்போது இது எல்லாமே பாசிபிள் வேல்யூஸ் தான். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, தி நம்பர் ஆஃப் பாசிபிள் வேல்யூ, எத்தனை நம்பர் ஆஃப் பாசிபிள் வேல்யூன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணுவோம், 13, 14, 1, 2, 3 அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிகிட்டே போய் எத்தனை நம்பர் பாசிபிள்னு பார்ப்போம். இதை நம்ம எப்படி ஷார்ட்டாக கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, 23 வந்து -13 + 1 பண்ணால் நம்மளுக்கான ஆன்சர் கிடச்சிரும். இந்த நம்பர் லாஸ்ட் நம்பர் ப்ளஸ் ஃபஸ்ட்டு நம்பர் ப்ளஸ் 1 பண்ணால் நம்மளுக்கான ஆன்சர். இதிலேருந்து இது வரையும் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, இப்போ இதுலேருந்து இது வரையும் எத்தனை நம்பர் இருக்குது, 23 - 13 நம்மளுக்கு 10, 10 + 1 11 தான் டோட்டல் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, இந்த சம்மை இப்படி தான் சால்வ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஓகேங்களா, இது நான் கான்செப்டை என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சம்மை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 3 நம்பர் கொடுத்துருக்காங்களா, 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பரோட பாசிபிலிட்டி வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்ருக்கோம். இப்போது இந்த சம்மை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்க நம்பரில் சின்ன நம்பர் எது, நம்மளுக்கு 6. ஓகேங்களா, இந்த கொடுத்துருக்க சின்ன நம்பரை இன்ட்டு 2 பண்ணணும். ஓகேங்களா, இன்ட்டு 2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 6 2 = 12, -1 பண்ணால் நம்மளுக்கான ஆன்சர் 11 கிடச்சிரும். ஓகேங்களா, இது எல்லாத்துக்குமே நம்ம இது அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். எக்ஸாமால் இதுதான். இப்போ கொடுத்துருக்க நம்பரில் சின்ன நம்பர் எதுன்னு பார்க்கணும், 6 6 × 2 12, 12 - 1 11. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடணும்னா ஆன்சர் பண்ணிவிட்டு போயிடணும். இதை நான் கான்செப்ட்டை புரியணுன்றதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 6 2 = 12, 12 - 1 11 அவ்வளோதான். 5 seconds தான் இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, ஓகே, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு சம்குள்ளே போயிடலாம். இஃப் தி இன்கம் ஆஃப் பி இஸ் 40% லெஸ் தென் கியூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 40% வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும், 2/5. ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம 12 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நம்ம நிறைய வேல்யூ தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, இந்த பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் வேல்யூ கன்வர்ஷன்றது ரொம்பவே அவசியம். சீக்கிரம் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, 2/5 தான் இந்த 40%ஓட வேல்யூ. இப்போ என்ன சொல்கிறாங்க, பி இஸ் 40% லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க தென் கியூ அப்படின்றாங்க. அப்போது கியூக்கும் கியூக்கும் பிக்கும் உள்ள என்ன கொடுத்துட்டாங்கன்னா இன்கம் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. லெஸ் தென் கியூ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 5 இருந்தால் கியூவோட வேல்யூ இன்கம் 5 இருந்தால் 40% லெஸ். அப்போ இவரை விட இவர் 2 கம்மியாக இருப்பார். பியோட இன்கம் 3 இருக்கும். ஓகேங்களா, இது மாதிரி நம்ம இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக இது மாதிரி தான் எடுக்க போகிறோம். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி இஸ்னா நம்ம ஈக்குவல் டு போடுவோம். 40% லெஸ்னா என்ன பண்ணுவோம், 100 - 40 60 / 100 கியூ அப்படின்னு போட்டு என்ன பண்ணுவோம், P/Qக்கு ரேஷியோ கண்டுபிடிச்சி இதை கேன்சல் பண்ணோன்னா 3/5 வரும். பியோட வேல்யூ 3A, கியூவோட வேல்யூ 5. இப்படி நம்ம கண்டுபிடிக்காமல் டேரெக்டாக இந்த ஃப்ராக்ஷன் வச்சு என்ன பண்ண போகிறோம், இதுக்கப்புறம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஓகே, தென் தி கம்பைன்ட் இன்கம் ஆஃப் P and Q இஸ் ஹவு மச் % மோர் தென் தி இன்கம் ஆஃப் P. இப்போது பியும் கியூவும் நம்ம ஆட் பண்ணுறப்ப என்ன வருது, நம்மளுக்கு 5 + 3 8 வருது. இது பியை விட எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. பியை விட எவ்வளோ அதிகமாக இருக்குது, 5 அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, அதோட
இப்போ என்ன கேட்குறாங்க, இது கம்பைன்டு எவ்வளோ பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு 5 அதிகமாக இருக்குது, பி எதனா கம்பேர் பண்ணுறோம். ஸோ பி டிவைடட் பை 3 இன்டூ 100 பண்ணால் நம்மளுக்கான வேல்யூ தெரிஞ்சிடும். 1/3% வேல்யூ நம்மளுக்கு 33 1/3 தெரியும். இது 1/3. அப்போ இங்கே இன்டூ 5 பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும் தெரிஞ்சிருமா? 33 + 1/3 இருக்கும், இன்டூ 5 பண்ணும். ஓகேங்களா, இதுதான் ஆக்சுவல் வேல்யூவை. இப்போது 33 × 5னா ஒரு 150 165 ப்ளஸ் 5/3 இருக்கும். இது அடிச்சோன்னா 1 2/3 இருக்கும். அப்போது இங்கே என்ன இருக்கும், 165 + 1னா நம்மளுக்கு 166 2 + 2/3 இருக்கும். ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, இந்த சம்ம நீங்கள் நார்மலாகவும் சால்வ் பண்ணலாம். எப்படின்னா 500 டிவைடட் பை 3 பண்ணால் என்ன வருது நம்மளுக்கு, 1s are 3, இங்கே 2, இங்கே 0, 6 are 18, 2 இந்த 0 இறக்கலாம். மறுபடியும் 6 are என்ன வரும்னா 18, 2 இங்கே 2 ரிமைண்டர் இருக்குது, 166 2/3 அப்படின்னும் நம்ம எழுதலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்மார்ட்டாகவும் என்ன பண்ணலாம்னா அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே 1/3 வேல்யூ 33 1/3% இருக்கும். அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இதோட நம்ம 5 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு இங்கே 5/3 வேல்யூ தெரிஞ்சிருமா. 5/3 = 5 × 33 1/3% வேல்யூ தெரிஞ்சிடும். இந்த மாதிரி நம்ம ஷார்ட்டாக என்ன பண்ணியிருக்கோம்னா ஆன்சர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். A dealer buys an article listed at ₹100 and get successive discount of 10%, 20% அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஒரு டீலர் என்ன பண்ணுறாருனா, ₹100 அப்படின்ற ஒரு பொருள் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்க பொருளை வாங்குறாரு. பைஸ் தானே சொல்கிறாங்க. ஓகே, ₹100 இருக்க பொருளை என்ன பண்ணுறாருனா வாங்குறாரு. அதை என்ன பண்ணுறாருனா டிஸ்கவுண்ட் 2 டிஸ்கவுண்ட் கொடுத்து வாங்குறாங்க. ஓகேங்களா, அதில் ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டு நம்மளுக்கு 10% தராங்க. 10% டிஸ்கவுண்ட்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம், 9/10னா 10% டிஸ்கவுண்ட்னா அப்போ 90/100ன்னு இருக்கும். 2 0 போயிடுச்சுன்னா 9/10. இப்போ நெக்ஸ்ட்டு 20% டிஸ்கவுண்ட்டு. 20% டிஸ்கவுண்ட்னா 80/100னா அப்போ 4/5 இருக்கும். ஓகேங்களா, 4/5. 20% 100 - 20 டிவைடட் பை 100 இதுதான் நம்ம டிஸ்கவுண்ட்னு எழுதுவோம். 100 - 20 18 வருமா. இங்கே 80 நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வரும், 4/5 வரும். இந்த வேல்யூலாம் டிஸ்கவுண்ட்டுக்கு நம்மளுக்கு டேரெக்டாக தெரிஞ்சிருக்கணும், 4/5. நெக்ஸ்ட் இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஹி ஸ்பென்ஸ் 10% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த டிரான்ஸ்போர்ட்டேஷன். இதுதான் நம்மளுக்கு என்னவாக இருக்குன்னா ஒரு வாங்கின காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். இதில் 10% என்ன பண்ணுறாருன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு செலவு பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு டோட்டலாக ஆன செலவு எவ்வளவு, இது அவர் வாங்கின காசு. இப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்கு இதில் ஒரு 10% எக்ஸ்ட்ரா ஆகுது. 10% எக்ஸ்ட்ரா ஸ்பென்ஸ்னால் என்ன அர்த்தம், இது டிஸ்கவுண்ட்டு இது ஸ்பென்ஸு. அப்போ 10%னா 110 டிவைடட் பை 100னா நமக்கு என்ன வந்துடும், 11/10 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா, இதுதான் அவர் ஆக்சுவலாக செலவு பண்ண டோட்டல் காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். இந்த காஸ்ட் ப்ரைஸ் என்ன பண்ணலாம், இந்த 10 அப்போ என்ன ஆச்சு, டோட்டலாக 100 கேன்சல் ஆகிடுச்சு. 9 4s are 36 இன்ட்டு ஒரு 11னா ஒரு 36. ஓகே, 396 வரும். ஓகேங்களா, 396 டிவைடட் பையில் ஒரு 5 இருக்குது. 396 டிவைடட் பை 5 இதுதான் நம்மளுக்கான காஸ்ட் ப்ரைஸாக இருக்குது. இவ்வளோ ரூபா கொடுத்து அவர் ஆக்சுவலாக வாங்கியிருப்பார். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட் வாட் ப்ரைஸ் ஷுட் யூ செல் தி ஆர்டிகல் டு ஏர்ன் அண்ட் 50% ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் என்ன ஆகும், நம்மளுக்கு இதில் வேல்யூ கிடைக்கும், பாயிண்ட்ஸ் அப்படின்னு வச்சு நிறைய வேல்யூ கிடைக்கும். நம்மளுக்கு என்ன ஆகாது, கடைசியில் கேன்சல் பண்ணுறதுக்கு டஃப்பாக இருக்கும். இப்போ நம்ம இது இப்படியே வச்சு சால்வ் பண்ணலாம். இதுதான் காஸ்ட் ப்ரைஸு, இதுதான் ஒரு வாங்கின ப்ரைஸ். ஓகேவா, இதுதான் அப்போ என்னவாக இருக்கும்னா நம்மளுக்கு 100% இருக்கும். கரெக்டு தானே. இந்த 396 டிவைடட் பை 5 தான் நம்மளுக்கு 100% இருக்கும். அவர் செலவு பண்ண 100%. இப்போ அவருக்கு என்ன வேணுன்றாங்க, 15% ப்ராஃபிட் வேணும்னு கேட்குறாங்க. 15% ப்ராஃபிட்னா என்னவாக இருக்கும், நம்மளுக்கு 115 ரூபாய்க்கு. அப்போ 100 ரூபாய்க்கு வாங்கினா 115 ரூபாய்க்கு விற்றா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 15% லாபம் கிடைக்கும். ஓகேங்களா, இந்த 115 ரூபாய்க்கு விற்றா அப்போ இங்கே ஒரிஜினல், இது வந்து ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸு, இது வந்து பர்சன்டேஜில் இருக்க காஸ்ட் ப்ரைஸு. இது ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸு, பர்சன்டேஜில் இருக்க செல்லிங் ப்ரைஸ், இது ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸ், இது ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ். இதெல்லாம் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாமா. ஓகே, இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு தெரியணுமா. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாமா. கேன்சல் பண்ணால் இது 20s are, இது ஒரு 23s are போகும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த எக்ஸை என்ன பண்ணுவோம், இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ்னு வந்துடும். ஓகே, இது எக்ஸ் அப்படின்னு எழுதலாமா. எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு இதை இதோட மல்டிப்ளை பண்ணுவோமா. 396 டிவைடட் பை 5 இன்ட்டு 23 பண்ணுவோம். இந்த 20 இந்த பக்கம் என்ன ஆகிடும், மேலே இருக்கிறது கீழே வந்துச்சுன்னா டிவைடடில் என்ன வந்துடும்னா 20 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா, அப்போ என்ன தெரிஞ்சுக்கலாம், நம்ம இன்ட்டு 23 டிவைடட் பை 20 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்களேன், 5 × 20 நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, 100ன்னு வந்துருச்சா. அப்போ கீழே நம்ம என்ன எழுதிடலாம், டேரெக்டாக 100 அப்படின்னு எழுதிடலாம். ஓகேங்களா, இப்போ டேரெக்டாக என்ன பண்ணலாம், நம்ம மல்டிப்ளை பண்ணி 2 பாயிண்ட் முன்னாடி டாட் வச்சோன்னா நம்மளுக்கான வேல்யூ தெரிஞ்சிடும். 6 3s are 18, 8ல் முடியணும் 1. ஓகே, 2 ஆப்ஷன் இருக்கா.
அப்போ இது 2 ஆப்ஷன் நம்மளுக்கு கிடையாது. அப்ராக்சிமேட் வேல்யூ கேட்கல, கரெக்டான வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ இது 2 ஆப்ஷன் இருக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், மல்டிப்ளை பண்ணிடலாமா? 396 இன்ட்டு ஒரு 23 பண்ணால் 18க்கு 8 1 பேலன்ஸ் 27 28 9 11 12க்கு 2 1 பேலன்ஸு 18 19 1 6 7 வரும். 6 7 ஓகே. 8 10க்கு 0 1 இங்கே என்ன வருது 10 11 1 ஒரு 7 8 9 ஓகே. அப்போ 1908 டிவைடட் பை 100னா நம்மளுக்கு என்ன வரும் 91.08ன்னு வரும். ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இது ஒரு நல்ல சம்மு. இந்த மாதிரி சால்வ் பண்ணால் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள். தி given table below shows the turnover of 5 different companies. ஓகே, find the difference between the sales turnover of company H and F அப்படின்னு கேட்குறாங்க. டிஃப்ரென்ஸ் தானே கேட்குறாங்க. ஓகே, ஹெச்சுக்கும் எஃப்க்குமா? அப்போ 400 மைனஸ் 230 பேசிக் சம்மு என்ன வரும், ஒரு 170 வரும். ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, ரொம்பவே ஈஸியான சம்மு. 400 மைனஸ் ஒரு 370 330 சாரி 230. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இது ஒரு நல்ல சம். இப்போ பாருங்கள், நம்ம நேற்றே பார்த்துருப்போம். காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம போன சம் பார்த்தோன்னா ஒரு கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் டேபிள், அதோட காஸ்ட் ப்ரைஸ், அதோட ரேஷியோலாம் கண்டுபிடிச்சி போட்டிருப்போம். கரெக்டு தானே? இப்போது என்ன கேட்குறாங்கன்னா, அதோட காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன எடுத்துப்போம், மேலே நம்ம அதோட காஸ்ட் ப்ரைஸோட ரேஷியோ எடுப்போமா? மொத்தம் 2 ஆர்டிக்கல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 2 ஆர்டிக்கலோட ரேஷியோ 1+1 ஈக்குவல் டு 2ன்னு இருக்கும். இந்த கான்செப்ட் புரியலனா நீங்கள் காஸ்ட் ப்ரைஸ் சேமாக இருக்கிற நேற்று தான் அந்த சம் சால்வ் பண்ணியிருப்பேன், அந்த கிளாஸை போய் செக் பண்ணி பாருங்கள். இது ஏன் எடுக்கிறேன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகேங்களா? இதோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன வேணா இருக்கலாம், ஒரு 18,000 இதோட வேல்யூ அப்போ 36,000. இந்த நம்ம என்ன பண்ணுவோம், ரேஷியோவில் எடுத்தோன்னா கேன்சல் ஆகிடும். இப்போ இப்படி தானே பண்ணுவோம். ஓகே, இஃப் தி ஒன் ஆர்டிக்கல் இஸ் சோல்ட் அட் 12% ப்ராஃபிட், இதில் ஒரு ஆர்டிக்கல் என்ன பண்ணுறாங்க 12% ப்ராஃபிட்டுக்கு விற்கிறாங்க. தி அதர் இஸ் சோல்டு ஃபார் 3,600 மோர் தென் தி ஃபஸ்ட்டு. அப்போ இவர் அதிகமாக தான் விற்றுருப்பாரு, ஆனால் எவ்வளோன்னு தெரியல. ஓகேங்களா? அப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு இஃப் தி நெட் ப்ராஃபிட் இஸ் 1527/51 அப்படின்னு சொல்கிறாங்க. பர்சன்டேஜ் இங்கே வரணும். ஓகேங்களா? பர்சன்டேஜ் பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது. 1527/51 பர்சன்டேஜ்னு வரும். தென் வாட் இஸ் தி காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா 1527/51 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ பாருங்கள், இப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம், ஃப்ராக்ஷனில் 15/27/51. இந்த 27 இந்த 51 என்னவா இருக்குது, 3யோட மல்டிப்ளாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக கேன்சல் பண்ணிடலாமா? இது ஒரு 9 டைம்ஸ் வரும், இது ஒரு 1 2 அப்போ ஒரு 17 டைம்ஸ் வரும். அப்போ இங்கே என்ன வருது, 15 + 9/17 வருதா? ஓகே, இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது, ஒரு 15 × 15 225 ப்ளஸ் ஒரு 15 2 30 வரும், ப்ளஸ் ஒரு 9 வருமா? அப்போ ஒரு 4 1 5 6 ஓகே 2 5 6 ஓகே 264 டிவைடட் பைல என்ன இருக்குது, இங்கே 17 வரும். இது ஓவரால் ப்ராஃபிட்டாக இருக்குது. ஓகேங்களா? இது ஓவரால் நெட் ப்ராஃபிட்டாக இருக்குது. இப்போ இது நம்ம என்ன பண்ணுவோம், பழக்கம் போல் இது இன்ட்டு 1 × 12 நம்மளுக்கு 12 ப்ளஸ் 1 × x நம்மளுக்கு என்ன வரும், x ஈக்குவல் டு நம்மளுக்கு 2 × என்ன வருது 264 டிவைடட் பை 7 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 264 × 2 ஒரு 8 12க்கு 2 1 பேலன்ஸ் 4 5 528 டிவைடட் பை 17 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இப்படி இருக்கா? இப்போ எக்ஸோட வேல்யூ தெரியும்னா நம்ம என்ன பண்ணுவோம், x ஈக்குவல் டு என்ன வரும் 528 டிவைடட் பை 17 -12 அப்படின்னு வருமா? ஓகே, இப்போ 12 × என்ன பண்ணுவோம், 12 × 7 ஒரு 170 ஒரு 34 வரும். என்ன வருது 4 ஒரு 204 என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோமா? அப்போ x ஈக்குவல் டு 528 - 204 டிவைடட் பை 17 பண்ணுவோம். இதை பண்ணால் என்ன வருது, 528 ஒரு 204 ஒரு 4 2 324 வருது. 324 டிவைடட் பையில் ஒரு 17 இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, 324 டிவைடட் பை 17% என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ப்ராஃபிட்டில் விற்றுருப்பாங்க. ஓகேங்களா? அப்போது இது வந்து ஒரு 12%, இது வந்து ஒரு 12%, இது வந்து 324 டிவைடட் பை 17%. கரெக்டாக? இப்படி இந்த 2%க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த 3600 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? அப்போது என்ன பண்ணிடலாம், இந்த 324 டிவைடட் பை 17 இதுதானே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, இவரை விட இன்னொருத்தர் அதிகமாக விற்றுருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் மைனஸ் இந்த ஒரு 12 பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வந்துடுதுன்னா இந்த 3600 வந்துடுது. இந்த 3600 இது கிடச்சிருது. ஓகேங்களா? இது வந்து பர்சன்டேஜில் இருக்குது. ஓகேங்களா? இது எதோட பர்சன்டேஜ்,
காஸ்ட் ப்ரைஸோட பர்சன்டேஜ். காஸ்ட் ப்ரைஸ் நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஒரு இது ஆல்ரெடி எக்ஸ்னு எடுத்துட்டோமா, அப்போ சிபின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது ஒரு சிபி இன்டூ சிபின்னு இருக்கும். ஓகேங்களா, ஓகே. இப்போ இந்த சிபி என்ன பண்ணிக்கலாம், காமனாக நம்ம வெளியே எடுத்துக்கலாம். சிபி காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா 324 டிவைடட் பை 17 மைனஸ் ஒரு 12 இருக்கும், ஈக்குவல் டு என்ன இருக்குது 3600ன்னு இருக்குது. இப்போது என்ன பண்ணலான்னா மறுபடியும் ஒரு 17 × 12 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 17 × 12 இது இங்கே பண்ணியிருக்கோம். 17 × 12 204 வருதா. இப்போ இந்த 324லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் இன்னொரு 204 மைனஸ் பண்ணால் 021. அப்போது சிபி இங்கே என்ன வருது 120 டிவைடட் பை 17 ஈக்குவல் டு 360 அப்படின்னு வருது. ஓகேங்களா, இப்போ பாருங்களேன், இப்போது இந்த 0க்கு இந்த 0 கேன்சலு, இந்த 12க்கு இது அடிச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும் 30 வருதா, 312 ஆமாம் 30. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்குது, இந்த 17 × 30 இருக்கும். 17 × 30னா நம்மளுக்கு என்ன வருது, 17 3 சார் 30 21 51,000 வரும். பிகாஸ் இந்த காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ நம்மளுக்கு டிவைட் பை 100 × 100 போடுவோமா, அப்போ இங்கே என்ன வரும், இங்கேயும் நம்ம 100 காமனாக வெளியே எடுத்துருப்போம். அதை நான் போடாதால இங்கே என்ன வருது 510, இன்னொரு 00 வந்துடும். ஓகேங்களா, இதுதான் காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ. ஏன்னா பிகாஸ் நம்ம இங்கே ஃப்ராக்ஷன் எடுத்திருப்போம், இந்த ஃப்ராக்ஷனில் 2 0 என்ன இருக்கும், கட்டாக இருக்கும். அப்போது ஒரு காஸ்ட் ப்ரைஸோட வேலை 51,000 இருக்கும். ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா, நம்ம ரேஷியோவில் எடுத்ததால் நம்ம என்ன பண்ணுவோம், 100 பார்ட்ஸுக்கு நம்ம இது பண்ணிவிடுவோம், கன்வெர்ட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, இந்த டைப் கொஸ்டின், அதாவது இந்த டைப் கொஸ்டின்லேயே இந்த வேல்யூஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஓகேங்களா, வேல்யூஸ் ஈஸியாக வந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இது டஃப்பாக இருக்கிறதால இது கொஞ்சம் டைமிங் எடுக்குது, கால்குலேஷனும் நிறைய வருது. பட் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஈஸியான மெத்தட். இது நீங்கள் வேறு மாதிரி அப்ரோச் பண்ணிங்கன்னா ரொம்பவே லென்த்தாக போகும். இது லென்த்தாக இருந்தாலும் நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போது இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம் ட்ரிக்னாமெட்ரியில். ஓகே, வேல்யூ புட்டிங் மெத்தட் போட்டால் 45 போட முடியாது, எல்லாமே சேமாக வரும். ஸோ ஓகே, நம்ம சால்வ் பண்ணியே பார்க்கலாம். இப்போ சால்வ் பண்ண என்ன வருது பாருங்கள். இப்போ இதில் ஒரு காஸ்ட் காமனாக இருக்கா, என்ன பண்ணலாம், காஸ்ட்டை காமனாக வெளியே எடுத்துருவோம். காஸ் டீட்டா காமனாக எடுத்தோன்னா இங்கே 3 காஸ் ஸ்கொயர் டீட்டா -2 அப்படின்னு இருக்கும், டிவைடட் பையில். இப்போ இங்கே கீழே என்ன காமனாக இருக்குன்னு பாருங்களேன், கீழே சைன் காமனாக இருக்கா, சைன் வந்து காமனாக நம்ம வெளியே எடுத்துட்டோன்னா 1 - 3 சைன் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு இருக்கா, சைன் ஸ்கொயர் டீட்டா 1 - 3 சைன் ஸ்கொயர் டீட்டா. அப்போ இது எப்படியோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு காஸ் பை சைன் காட்டு தான் இருக்க ஆன்சர் சான்சஸ் நிறைய இருக்குது, பார்க்கலாம். இப்போ இது எப்படி ஈக்குவல் பண்ணலாம், இப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டாவை எப்படி எழுதலான்னு பாருங்களேன். காஸ் டீட்டா இன்டூ, இப்போ இந்த 3 காஸ் ஸ்கொயர் டீட்டாவை எப்படி எழுதுவோம், 1 - சைன் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதுவோமா, 1 - சைன் ஸ்கொயர் டீட்டா -2 அப்படின்னு எழுதுவோம், டிவைடட் பையில் சைன் டீட்டா இன்டூ 1 - 3 சைன் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு இருக்கும். ஓகே, இப்போ இங்கேயோ சைன் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதெல்லாமே உள்ள இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணுவோமா, 3 உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது, ஒரு காஸ் டீட்டா டிவைடட் பை சைன் டீட்டான்னு இருக்குது. இங்கே இன்டூ என்ன பண்ணலாம், இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 3 - 3 சைன் ஸ்கொயர் டீட்டா, இங்கே ஒரு வெளியே -2ன்னு இருக்குது, இங்கே கீழே 1 - 3 சைன் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இந்த 3 - 2 நம்மளுக்கு என்ன வந்துடுது 1ன்னு வந்துடும். அப்போ இங்கே மேலே என்ன இருக்குது 1 - 3 சைன் ஸ்கொயர் டீட்டா, கீழே 1 - 3 சைன் ஸ்கொயர் டீட்டாவும் கேன்சல் ஆகிட்டு காஸ் டீட்டா டிவைடட் பை சைன் டீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு காட் டீட்டாவாக தான் இருக்குது. ஓகேங்களா, இது நீங்கள் சம்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேங்களா, இப்போது சைன் பை காஸ் பை சைனுன்னு இருக்குது. நீங்கள் எஸ்எஸ்சி பேட்டர்னில் இருக்க சம்ஸ் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எப்படியோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி கேன்சல் பண்ண தான் பார்த்துருப்பாங்க. இப்போ கீழே சைன் ஸ்கொயர் இருக்குது, மேலேயும் நம்ம எந்த மாதிரி சைன் ஸ்கொயராக மாற்றலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான். சைன் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. நம்மளுக்கு இப்போ என்ன தேவை, காஸ் ஸ்கொயர் டீட்டா வேணும். அப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 - சைன் ஸ்கொயர் டீட்டான்னு வந்துடும். அப்போ இங்கேயும் ஓரளவுக்கு சைன் ஸ்கொயர் டீட்டா வந்துருச்சு, இங்கேயும் சைன் ஸ்கொயர் டீட்டா வந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு நம்ம ஈக்குவல் பண்ணிட்டோம்னா இது ரெண்டும் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் காஸ் பை சைனு காட் டீட்டா மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, எஸ்எஸ்சி பேட்டர்னை அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் இந்த சம் வரப்போகுதுன்னு. ஓகேங்களா, ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு சம் போயிடலாம். ஓகே, இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஓகே, which the following graph shows the sales of few items of an garment company for 3 months அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 3 மாதம் ஜான்வரி மார்ச் மே அப்படின்ற மாதிரி 3 மாதத்துக்கான கார்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது ஜான்வரி. ஓகேம்மா, ஓகே. வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ஸ் ஆஃப் அ லீஸ்ட் செல்லிங் ஐட்டம் இந்த 3 மாதத்தில் இன் தி 3 months ஓவர் தி டோட்டல் சேல்ஸ் ஆஃப் கம்பெனி என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
ஓகே, இப்போது எந்த கார்மெண்ட்ஸ் வந்து லீஸ்ட் செல்லிங்காக இருக்குது இந்த 3 மாதத்தில் அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இது 3த்தையும் ஆட் பண்ணுவோம். இது எல்லாமே ஷர்ட்ஸ் ஓகேங்களா? 12 + 8 நம்மளுக்கு 20, 20 + 3 நம்மளுக்கு இங்கே ஷர்ட் வந்து நம்மளுக்கு என்ன வருது 23 ஐட்டம்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ட்ரௌசர்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது 9 + 15 9 + 5 9 + 5 நம்மளுக்கு 14 14 + 14 நம்மளுக்கு 28 வருது 28. நெக்ஸ்ட் இது பாருங்கள் 10 + 7 17 17 + 11 நம்மளுக்கு வந்து இதுவும் என்ன வருது 28 தான் வருது. இப்போ இது பாருங்கள் 10 16 20 அப்போது டிஷர்ட் வந்து 20. ஜாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 13 + 7 நம்மளுக்கு 20 26. இப்போ என்ன கேட்குறாங்க வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ஸ் ஆஃப் லீஸ்ட் செல்லிங் இருக்கிறதுல லீஸ்ட் செல்லிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டு. ஸோ லீஸ்ட் செல்லிங் பர்சன்டேஜ் 20 டிவைடட் பை இந்த 3 month ஓவர் தி டோட்டல் சேல்ஸ். அப்போ இது எல்லா டோட்டல் சேல்ஸ் என்னமா இருக்குது இது எல்லாமே ஆட் பண்ணலாமா? 1 2 3 4 5 5 20 சார் நம்மளுக்கு 100 வரும். 11 11 + 8 19 19 + 6 25 அப்போது 125 வருது. 125 × 100 பண்ணால் நம்மளுக்கான பர்சன்டேஜ் கிடச்சிரும். இது 4 சார் 5 சார் அடிச்சுனா 4 4 4 சார் என்ன வந்துருச்சு 16. ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா? இது ஒரு நல்ல சம் தான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். 12.75% ஈக்குவல் டு இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ கேட்டுருக்காங்க. இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போது பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக மாற்றினா என்ன பண்ணுவோம் டிவைடட் பை 100 பண்ணுவோமா? 12.75 டிவைடட் பைல என்ன பண்ணுவோம் 100 அப்படின்னு போடுவோம். ஓகே, இப்போ இதை எப்படி எழுதிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 12 + 0.75 டிவைடட் பை 100 அப்படின்னு எழுதலாமா? இப்போது இந்த 0.25 0.5 0.75 இந்த 3 வேல்யூஸும் ரவுண்ட் ஆஃப் வேல்யூஸாக எதை மல்டிப்ளை பண்ணால் வரும் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஓகேங்களா? இந்த 0.25 ஒரு ரவுண்ட் வேல்யூவாக வரணும்னா என்ன பண்ணுவோம்னா நம்ம இன்ட்டு 4 பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும் 1 அப்படின்ற ஒரு வேல்யூ கிடச்சிரும். 0.25 × 4 பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும் 1. இந்த 0.5 என்ன பண்ணலாம்னா இன்ட்டு 2 பண்ணால் நம்மளுக்கு 1 கிடச்சிரும். ஓகேங்களா? இந்த 0.75 இன்ட்டு 4 பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 3 கிடைக்கும். ஓகேங்களா? இது தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். இதெல்லாமே ரவுண்டு நியரஸ்ட் ரவுண்டு வேல்யூ. ஓகேங்களா? நம்மளுக்கு இன்ட்டு 8 பண்ணால் நம்மளுக்கு 2 கிடைக்கும், இன்ட்டு 4 பண்ணால் நம்மளுக்கு 2 கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டே போகலாம். நியரஸ்ட் ரவுண்டு டிஜிட் ஆப்ஜெக்ட் இதுதான் வரும். 0.75 × 4 பண்ணி பாருங்களேன். 4 பண்ணால் என்ன வரும் 5 4 20 7 4 28 28 × 2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது 30 வருமா? அப்போ இங்கே 3 வரும். அப்போ இந்த 2 பாயிண்ட் தள்ளி வச்சுனா 3 வந்துடும். கரெக்டாக? ஓகே, அப்போது இந்த 0.75 × 4 பண்ணால் நம்மளுக்கு 3 வந்துடுது. அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 0.75 × 4 பண்ணால் நம்மளுக்கு 3 வந்துடும். இங்கே இன்ட்டு 4 பண்ணலாமா? இப்போ இந்த வேல்யூ என்ன பண்ணலாம் உள்ள கீழே வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு எந்த வேல்யூவும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. கரெக்டாக? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறது மூலம் என்ன வருது 12 × 4 தான் நம்மளுக்கு 48. 0.75 × 4 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது +3 வரும். இங்கே டிவைடட் பை 100 × 4 நம்மளுக்கு என்ன வருதுன்னா 400 வந்துடும். இப்போ 48 + 3 நம்மளுக்கு 51 டிவைடட் பை 400 தான் நம்மளுக்கு என்னவாக இருக்குன்னா கரெக்ட் ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த ஃப்ராக்ஷன் டு இந்த வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 0.25 ஃப்ராக்ஷன் வேல்யூ 0.25னா நம்மளுக்கு 1/4, 0.5னா நம்மளுக்கு 1/2, 0.75னா நம்மளுக்கு 3/4 அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இது டு இது கன்வர்ஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரொம்பவே நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு சம் போயிடலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இஃப் தி ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 12%, என்ன பண்ணுறாங்கன்னா 12% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 112 டிவைடட் பை 100. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வரும்? இது நம்ம இப்படி எழுதணும்னு கிடையாது. இதை 12 டிவைடட் பை 100ன்னு எழுதலாம். 12 டிவைட் பை 100 எழுதுனா 4 டேபிள் ஆகிடுச்சுன்னா இது ஒரு 3 வரும். இது என்ன வரும் ஒரு 25 வரும். அப்போ இன்க்ரீஸ் இந்த 25லேருந்து 20 + 3 ஆட் ஆகி 28 ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரேடியஸ் R1 இப்போ இந்த பெரிய சின்ன ஆர் பெரிய ஆர்னு வச்சுக்கலாமா? இது ரேடியஸ், இது வந்து கேபிட்டல் ஆர். ஃபஸ்ட்டு 25 இருந்துச்சு. இப்போ இன்க்ரீஸ் ஆகி 3 இன்க்ரீஸ் ஆகி என்ன ஆயிருக்குன்னா நம்மளுக்கு 28 ஆயிருக்கு. இது நம்ம எப்படி பார்த்துருப்போம்னா 12% இன்க்ரீஸ்னால் 112 டிவைடட் பை 100 பண்ணுவோம். இதை 4 டேபிள் அடிச்சா 25, இதை ஒரு 2 சார், அப்புறம் இங்கே என்ன வரும் ஒரு 3 வரும். 33ன்றது 8 டைம்ஸ். அப்போ 28 டிவைடட் பை 25 இருக்கும். இது புது ரேடியஸ், இது பழைய ரேடியஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த மாதிரி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா தென் வாட் வில் பி தி இன்க்ரீஸ் இன் தி வால்யூம் அப்ராக்சிமேட்லி அப்படின்னு கேட்குறாங்க. எந்த லெவலுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. வால்யூம் அப்படின்றது ஸ்பியரோட வால்யூம் இருந்தது நம்மளுக்கு 4/3 πr3. இதுதான் நம்மளுக்கு என்னது வால்யூம் ஆஃப் ஸ்பியரோட வேல்யூ. கரெக்டுங்களா? ஓகே,
இப்போது இது இந்த சின்ன ஆரோட வேல்யூ. இப்போ பெரிய ஆர், இப்போ இதோட வேல்யூ என்ன இருக்கும், நம்மளுக்கு 4/3 பை ஆர் கியூபாக இருக்கும். இது இந்த பெரிய ஸ்பியரோட வேல்யூ. இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்துக்கும் நம்ம ரேஷியோ எடுத்தோன்னா என்ன ஆயிடுச்சு, இந்த 4/3 பை கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ இங்கே ரிமைனிங் இருக்கிறது என்னது, இந்த ஆர் கியூப் இஸ் டு கேபிட்டல் ஆர் கியூப் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது இந்த ஆரோட வேல்யூ மட்டும்தான். அப்போ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த ஆரோட வேல்யூவை நம்ம என்ன பண்ணுவோம், ஆர் கியூப் ஸ்மால் ஆர் கியூப் இஸ் டு கேபிட்டல் ஆர் கியூப் பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ 25 கியூப் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 25 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 625 இன்ட்டு 25 பண்ணால் 25 10 12 1 30 31 10. அப்போ இங்கே ஒரு 1 வரும், 4 5 வரும், 4 5 6 12, இங்கே ஒரு 12 வந்துடும். ஓகே, 5 2 6 5 1. அப்போது 25 நம்ம கியூப் பண்ணால் 15625 அப்படின்னு வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு இஸ் டூ இந்த 28 இப்போ கியூப் பண்ணும். 28 ஸ்கொயர் பண்ணால் வரும் 4 64 16 32 வரும், 4 8 784 784 இன்ட்டு இன்னொரு 28 பண்ணுவோமா, 8 4s are 32 8 8s are 64 67 8 7s are 50 8 7s are என்ன வரும் 56 56 ஒரு 6 62 வரும். ஓகேங்களா, 4 2s are 8 16 6 1 பேலன்ஸு 14 ஒரு 15 வரும், ஒரு 2 15 வருமா. ஓகே, 15 1 8 9 ஒரு 11 1 2. ஓகே, அப்போ 28 கியூப் பண்ணால் நம்மளுக்கு 21952 அப்படின்னு வருது. இப்போ பாருங்கள், இப்போ வால்யூம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நம்மளுக்கு வால்யூம் இதிலிருந்து இவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரெக்டாக இப்போ அதெல்லாம் கேட்குறாங்க, ஹவு மச் பர்சன்டேஜ் அப்ராக்சிமேட்லி வால்யூம் இன்க்ரீஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 21952 மைனஸ் ஒரு 15625 பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சிருமா. இங்கே 4 வரும், அப்போ 12 - 5 நம்மளுக்கு 7 4 - 2 2 9 - 6 3 இங்கே ஒரு 1 11 - 5 நம்மளுக்கு 6 வரும். அப்போ எவ்வளவு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இந்த 6327 பார்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதில் இருந்துன்னு கேட்டிங்கன்னா இந்த 1500 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்போ இன்ட்டு 100 பண்ணால் நம்மளுக்கான வேல்யூ தெரிஞ்சிடும். இப்போ ஆப்ஷன்ஸை பார்ப்போமா. ஆப்ஷன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் மோரலஸ் எல்லாமே என்னவாக இருக்குது, 40% தான் இருக்குது. ஓகே, இது நம்ம இதில் தான் பேஸாக வச்சு பார்க்குறோம். இப்போ இதோட 10% வேல்யூ வேணுது நம்மளுக்கு. இந்த 1562.5 இதுதான் நம்மளுக்கு 10% வேல்யூ. இதிலேருந்து 1 பாயிண்ட் தள்ளி வச்சுனா நம்மளுக்கு 10% வேல்யூ கிடச்சிடும். 1% வேல்யூ வேணால் நம்ம என்ன பண்ணுவோம், இதிலேருந்து 2 பாயிண்ட் தள்ளி டாட் வச்சுனா நம்மளுக்கு 1% வேல்யூ கிடச்சிடும். இப்படி தான் செக் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு பாருங்கள், இது வந்து ஒரு 10% வேல்யூ, நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக என்ன இருக்குது, 40% இருக்குது. 10% வேல்யூ இன்ட்டு 4 பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிடும், ஒரு 40% வேல்யூக்கு தெரிஞ்சிருமா. இப்போ இதில் இன்ட்டு பண்ண வரும் 5 4s are 20 2 8 10 1 6 4s are 24 25 20 22 4 6 இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, 6 வந்துருச்சு. இப்போ பாருங்களேன், இது 6250 40% வேல்யூ என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6250 இருக்குது. இது கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது. கரெக்டாக கிட்டத்தட்ட என்னவாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா 100 விட கம்மியாக தான் இருக்குது. கரெக்டுங்களா, இதில் 100 ஆட் பண்ணால் என்ன வந்துடும், 350 வந்துடும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 75 ஆட் பண்ணால் நம்மளுக்கு போதுமா. ஓகே, இப்போ ஆப்ஷனை செக் பண்ணலாம். அப்போது 75 ஆட் பண்ணால் போதும். 45 இருக்க சான்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பிகாஸ் இதில் 5 ரொம்ப தூரம் போயிடும். 10% வேல்யூவே நம்மளுக்கு என்ன இருக்குது, 15625 தான் இருக்குது. 10% இப்போது நம்மளுக்கு 5% வேணால் அப்ராக்சிமேட்டாக இன்னொரு 700 ஆட் ஆகிடும். ஓகேங்களா, அப்போது 45 இருக்க சான்ஸ் கிடையாது. 42 இருக்க சான்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சான்ஸ் இல்லை, பிகாஸ் நம்மளுக்கு தேவை வெறும் இன்னும் 70 கிட்ட தான் ஆட் ஆகணும். ஆனால் நம்மளுக்கு 1% வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்களேன், 156.25 வந்துடுது. கரெக்டு தானே. இப்போ 1% வேல்யூ நம்மளுக்கு என்ன வந்துடுது, நம்மளுக்கு 156.25 வந்துடுது. ஆனால் நம்மளுக்கு ஆக்சுவலாக இன்னும் எவ்வளோ தேவைப்படுது, அப்ராக்சிமேட்டாக ஒரு 70 சம்திங் தான் தேவைப்படுது. அப்போது நம்மளுக்கு ஒரு 0.5 சம்திங்குள்ளே தான் தேவைப்படுது. அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் 2 தான் கரெக்டாக இருக்க முடியும். ஓகேங்களா, 0.5 சம்திங்குள்ளே தான் தேவைப்படுது. இதில் நம்ம பாதியாக பண்ணோன்னா இது 1% வேல்யூ, 1% பாதியாக பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, ஒரு 7s are 14 இங்கே ஒரு 8 ஒரு 1 1 2 5 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ இதோட நம்ம ஒரு 70 இதுதான் நம்மளுக்கு 40% வேல்யூ. இதில் ஒரு 78 ஆட் பண்ணால் என்ன வருது, ஒரு 8 12 1 3 6 பாருங்களேன், நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக வந்துருச்சு. அப்போது நம்மளுக்கு என்னவாக இருக்கும், இந்த 40.49% தான் ஈக்குவலாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணணும். பிகாஸ்
இதோட வேல்யூ நம்ம கேன்சல் பண்ணிட்டு இருந்தோம்னா ரொம்பவே லேட் ஆகும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதால இவ்வளோ லேட் ஆகுது. இதுவே நான் பண்ணுறதா இருந்தால் இதில் 10% ஒரு வேல்யூ 1 5 6 இது 10% இன்ட்டு 4 பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். அப்போ கிட்டத்தட்ட ஈக்குவலாக வந்துருச்சு. அப்போ நம்ம ஆப்ஷனை செக் பண்ணுவேன். ஆப்ஷன் செக் பண்ணால் நம்மளுக்கு 5லாம் வர சான்ஸே கிடையாது. 5னா நம்மளுக்கு 700 ஆட் ஆகிடும். அப்போ 5 கிடையாது. 2 ஆட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா 2% ஆட் ஆகும் சான்ஸ் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ஒரு 70 தான் தேவைப்படுது. 1% வேல்யூ நம்மளுக்கு 156 வந்துடுது. அப்போ 1% கம்மியாக என்ன இருக்குன்னா இந்த 40.49 தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மைண்ட்லேயே நான் இது ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே இதை நான் என்ன பண்ணிடுவேன்னா எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஓகேங்களா? இப்படி தான் இந்த சம்மை நம்ம அப்ரோச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நிறையவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். 3 solid cubes of metal having sides 6 cm, 8 cm, 10 cm respectively, they are melted to form a new cube. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 6 cm ஒரு கியூபும் 8 cm ஒரு கியூபும் 10 cm ஒரு கியூபும் இருக்குது. இந்த 3 கியூபை மெல்ட் பண்ணி ஒரு பெரிய கியூபாக ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 6 cm ஒரு கியூபும் 8 cm ஒரு கியூபும் 10 cm ஒரு கியூப் என்ன பண்ணுறாங்கன்னா ஆட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதை ஆட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய கியூப் ஒன்று செய்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய கியூப் செய்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது அந்த பெரிய கியூபோட சர்ஃபேஸ் ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கியூபோட சைஸ் நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா 6, இது 8 10. அப்போ இது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை நம்ம ஒரு எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது நம்ம ட்ரிப்ளெட் பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா? ட்ரிப்ளெட்னா என்ன அர்த்தம்? ஒரு 3 4 5 அப்படின்றது ஒரு ட்ரிப்ளெட்டு. இது எப்படி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா 3 ஸ்கொயர் 9 + 4 ஸ்கொயர் 16 ஈக்குவல் டு என்ன வரும்? 25 5ஓட ஸ்கொயர் நம்மளுக்கு 25 வரும். இது ஆட் பண்ணால் நம்மளுக்கு 25 ஈக்குவல் டு 25 வந்துருமா? இப்போது இதே மாதிரி நம்மளுக்கு கியூபுக்கு ஒரு நம்பர் இருக்குது. ஓகேங்களா? ஸ்கொயருக்கு நம்மளுக்கு நிறைய நம்பர் இருக்குது. 3 4 5 ட்ரிப்ளெட் தான். 5 12 13 8 24 25 இது மாதிரி 12 34 36 இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்குன்னா ட்ரிப்ளெட்டாக இருக்குது. கரெக்டாக? இந்த மாதிரி கியூபுக்கு ஒரு நம்பர் இருக்குது. அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 கியூபு + 8 கியூபு + 10 கியூபு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 கியூபுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், 6 கியூப் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? 216 வருமா? 8 கியூப் பண்ணால் நம்மளுக்கு 512, 10 கியூப் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 1000 வந்துடும். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன வருது? ஒரு 8 2 7 1. இந்த 1728ன்றது எதோட வேல்யூ? 12 கியூபோட வேல்யூ. ஓகேங்களா? இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். இப்போது சேம் நம்ம ட்ரிப்ளெட் எப்படி பண்ணுவோம்? இந்த 3 4 5 டிரைவ்டு ட்ரிப்ளெட்ஸ் பண்ணுவோமா? இது பண்ணால் 6 8 10 இதுவும் என்னவாக இருக்கும்னா நம்மளுக்கு இதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறப்போ ஈக்குவலாக தான் இருக்கும். சேம் கான்செப்ட் நம்மளுக்கு இதுக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? இது 3 4 5 ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்னா இந்த 6 கியூபுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் ஆக்சுவலி பேஸு. இந்த பேஸ்லேருந்து டிரைவ் ஆனதான் இந்த டிரைவ்டு ட்ரிப்ளெட் கிடையாது. இது ஆக்சுவலி இது வந்து கியூப்லெட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த 3 கியூப் பண்ணால் நம்மளுக்கு 27, 4 கியூப் பண்ணால் நம்மளுக்கு 64, 5 கியூப் பண்ணால் நம்மளுக்கு 125 வருமா? இதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன வருது? ஒரு 10 11 11 + 5 16 1, இது 10 11 அப்போ 216. பார்த்தீங்கன்னா இந்த 216ன்றது 6 கியூபோட வேல்யூ. இந்த மாதிரி நம்ம என்ன வேணால் இந்த பேஸ் ட்ரிப்ளெட்டில் எதை வேணால் நம்ம ஆட் பண்ணி அதை நம்ம ஆட் பண்ணுறப்போ இந்த கியூபுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போது இதில் எல்லாத்துலேயுமே நம்ம 9 9 9 மல்டிப்ளை பண்ணுறோம். 9 பண்ணால் ஒரு 27, இதில் 9 பண்ணால் ஒரு 36, இதில் 9 பண்ணால் ஒரு 45 ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 54 கியூபுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி டிவைட் பண்ணாலும் சரி மல்டிப்ளை பண்ணாலும் சரி அது வந்து என்னவாக இருக்கும்? அந்த கியூப்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறப்போ சேமாக தான் இருக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு 6 8 10. அப்போ இந்த கியூபோட வேல்யூ என்னவாக இருக்கும்? நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக 12 இருக்கும். இப்போ சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்க. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப் நம்மளுக்கு என்னது? 6a ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 12. 6 × 12 ஸ்கொயரு. அப்போ என்ன வருது? ஒரு 144 × 6 பண்ணால் என்ன வருது? ஒரு 600, ஒரு 240, ஒரு 24. அப்போது 864 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா? இந்த ட்ரிப்ளெட் மாதிரி இந்த கியூபும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். 2025 CDSல இந்த டைப் வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஷாப்கீப்பர் மார்க்ஸ் அப் இட்ஸ் குட்ஸ் பை என்ன சொல்லியிருக்காங்கன்னா 40% சொல்லியிருக்காங்க. 40% எக்ஸ்ட்ரா விற்றுருக்காரு. 40% வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும்? 2/5 அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ 5 ரூபா இருக்க பொருளில் மார்க்அப் அப்படின்னு என்ன அர்த்தம்? எக்ஸ்ட்ரா வச்சிருக்காரு. அப்போ 7 ரூபா விற்றுருக்காரு. இது என்னது? நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ், இது மார்க்டு ப்ரைஸாக இருக்குது. ஓகே, ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் ஆனால் மார்க்டு ப்ரைஸில் ஒரு டிஸ்கவுண்ட் தராரு. இஃப் தி ஃபைனல் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப்டர் த டிஸ்கவுண்ட் ரிசல்ட் இஸ் தி ஷாப்கீப்பர் மேக்கிங் நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கான்? லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம். அப்போது அவருக்கு எவ்வளோ விற்றுருப்பாரு? இந்த காஸ்ட் ப்ரைஸ்க்கு விற்றுருப்பாரா? அப்போ 5 ரூபாய்க்கு தான் விற்றுருப்பாரு. 5 ரூபாய்க்கு விற்றாருன்னா அவருக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை.
அப்போது எவ்வளவு சதவீதம் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு, டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 7லேருந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காரு, -2 பண்ணியிருக்காரு. எதுலேருந்துன்னா அப்போ 2 டிவைடட் பை 7 இன்ட்டு 100 பண்ணால் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகேங்களா. 1/7 வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும், ஃப்ராக்ஷன் டூ பர்சன்டேஜ் கன்வர்ஷனுக்கு 1/7 வேல்யூ நம்மளுக்கு 14.28% இருக்கும். இதுவே 2/8 நம்மளுக்கு 28.56% இருக்கும். நமக்கு ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. இது தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். 1/7 வேல்யூ 14.28%. 2/7 நம்ம என்ன பண்ணுவோம்னா இதில் இன்ட்டு 2 பண்ணுறோம், இதில் இன்ட்டு 2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும், சேம் வேல்யூ கிடச்சிரும். அப்போ 2/7 = 28.56% இருக்கும். ஓகேங்களா. -2 1/7 வேல்யூ 14.28%. இதுவே 2/7 வேல்யூ 28.56% இருக்கும். 3/7 என்ன பண்ணுவோம், இந்த வேல்யூவில் இன்ட்டு 3 பண்ணால் நம்மளுக்கு 3/7 வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகேங்களா. சேம் அதே தான். ஓகே, நம்ம என்ன பண்ணிடலாம், 28.56 தான் நம்மளுக்கான ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாமா. If an employee income is 72,000, the amount he spend is 40% higher. என்ன இன்றைக்கி ரொம்ப 40% நிறைய வருதா. ஓகே, 40%னா நம்மளுக்கு அதே 2/5 தான். 5 ரூபாய். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா he spends 40% ஹையர் தென் சேவிங்ஸ் அப்படின்றாங்க. அப்போ ஒரு 5 ரூபாய் சேமிச்சார்னா இது வந்து என்னது சேவிங்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர் என்னவாக இருக்குன்னா இதை விட 40% அதிகமாக இருக்குது. அப்போ இதிலேருந்து 7 5 + 2 7 எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கும். அப்போ இன்கம் என்னவாக இருக்குன்னா இது 5 + 7 நம்மளுக்கு 12 இருக்கும். ஓகேங்களா. இது சேவிங்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர், இது இன்கமாக இருக்குது. இப்போ என்ன கேட்குறாங்க, தேர்ஃபோர் இஸ் சேவிங்ஸ், இந்த 5 என்னன்னு கேட்குறாங்க. இந்த 12 தான் நம்மளுக்கு இந்த என்னவாக இருக்கும், இந்த 12 தான் நம்மளுக்கு 72,000 இருந்துச்சுன்னா கேட்குறது சேவிங்ஸ் 5 = என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை எத்தனை டைம்ஸ் அடிப்போம், 6 டைம்ஸ் அடிப்போம். 6 5 என்ன வரும்னா நம்மளுக்கு 30,000 வரும். ஓகேங்களா. 30,000 ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா. இந்த சம்மை இதை விட எளிமையாக என்ன பண்ண முடியாது, சால்வ் பண்ண முடியாது. இதுதான் ஈஸியான மெத்தட். இந்த 40% வேல்யூ 2/5. இன்றைக்கே நம்ம 3-4 சம்மு இந்த 40% வச்சு பார்த்துட்டோம். ஓகேங்களா. ஓகே, இன்னும் 3 சம் இருக்குது. ஓகே, இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் வென் சோல்ட் அட் அ லாஸ் ஆஃப் 12% இஸ் ருபீஸ் இவ்வளவு இருக்குது சம்திங் லெஸ் தென் தி செல்லிங் ப்ரைஸ் when sold at a profit of 18%. Selling price of an article when sold at a loss of 12% is something less than the selling price when it's sold at a profit. Okay. And then the cost price is find the value of 80% of the x அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது 9,000 தான் அதோட கிராஸ் ப்ரைஸ்னு சொல்லிட்டாங்க. காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்குது, நம்மளுக்கு 9,000 இருக்குது. இந்த 9,000 12% லாஸில் விற்கிறதுக்கும் 18% ப்ராஃபிட்டில் விற்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த வேல்யூ சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ராஃபிட்டில் விற்கிற வேல்யூ தான் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்னா அதிகமாக இருக்கும். அப்போது இந்த 9,000 18% ப்ராஃபிட்னா என்ன பண்ணுவோம், இன்டூ ஆட் பண்ணுவோமா 100 + 18 118 / 100. இதுக்கும் 12% நஷ்டத்தில் விற்கிறாங்க. அதே 9,000 12% நஷ்டத்தில்னா நம்ம என்ன பண்ணுவோம், 100 - 12 பண்ணால் நம்மளுக்கு 88 வருமா, 88 / 100. இதோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா x + 700 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த 9,000 காமனாக வெளியே எடுத்துலாமா, 9K காமனாக வெளியே எடுத்தலாம். 118 100 காமனாக இருக்குது. ஸோ 100 இங்கே எடுத்துக்கலாம். -88ன்னு இருக்குது. 88 = x + 700 இருக்குது. ஓகே, 88 மைனஸ் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு 118 - 88னா ஒரு 12 + 18 நம்மளுக்கு 30 வருமா, 12 + ஒரு 18 30. ஓகே, அப்போது இந்த 9K இன்ட்டு 30 வருதா, 30 / 100 ஈக்குவல் டு என்ன வருது, இந்த x + 700 இருக்குது. இப்போ இந்த 2 0 இந்த கேனா நம்மளுக்கு என்ன எடுத்துருக்கோம், 9,000 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது 90 × 30 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 27,000 வருது. ஈக்குவல் டு x + 700 இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும், இந்த +700 இங்கே போயிடுச்சுன்னா மைனஸ் ஆகிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு 2,000 தெரிஞ்சிருச்சு. 2,000 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஃபைண்ட் 80%. 80%னா நம்மளுக்கு 4/5. அப்போ இதில் நம்மளுக்கு 4/5 வேணும். இது அடிச்சுனா நம்மளுக்கு என்ன வரும், 4 = 20 0 0. அப்போ 4 × 4 1600 தான் நம்மளுக்கான ஆன்சர் இருக்க முடியும். ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா. நல்ல சம். ஓகே, இப்போ 80% வேல்யூ நம்மளுக்கு என்னவாக இருக்குது, 4/5 இருக்குது. 40%னா நம்ம 2/5 போன சம்மில் தான் பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஓகே, நம்ம என்ன பார்த்துடலாம், நெக்ஸ்ட் சம் போயிடலாம்.
எக்ஸ் ஒய் இசட் கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 20 days 16 days 8 daysன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் எல்சிஎம் எடுத்துலாமா, எக்ஸ் ஒய் இசட்டு, இவர் 20 days, இவர் 16 days, இவர் 8 daysன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கான எல்சிஎம் என்னவாக இருக்கும், ஒரு 40 வராது, 8 எடுத்துக்கலாமா. 8 எடுத்தோன்னா இவர் 10, இவங்க 5, இவர் வந்து ஒரு 4 இருப்பார். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இஃப் எக்ஸ் அண்ட் இசட்டு ஒர்க் டுகெதர் ஃபார் டி டேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸும் இசட்டும் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க, 14 ஒர்க் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அந்த 14 ஒர்க்கு எத்தனை நாள் பார்த்துருக்காங்க, டி டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. டி டேஸ் ஒர்க்கு ப்ளஸ் ஒய் கம்ப்ளீட்ஸ் த ரிமைனிங் ஒர்க் இன் 2 days அப்படின்னு சொல்கிறாங்க. 2 days இல்லை 2D, ஓகேங்களா. அப்போது ஒய் ரிமைனிங் இருக்க ஒர்க்கை என்ன பண்ணியிருக்காரு, இந்த 5, அவரோட எஃபிஷியன்சி 5 into 2D ரிமைனிங் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டார். இதை மொத்தமாக இப்போ என்னவாக இருக்கும், டோட்டல் ஒர்க் 80க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா. டியோட வேல்யூ கண்டுபிடிச்சா என்ன வரும், ஒரு 14 + ஒரு 10 நம்மளுக்கு என்ன வருது, 28 வருதா. 14 + 10 28 24 வரும். 24D = நம்மளுக்கு 8ன்னு வருது. இதை ஒரு 4 டேபிள் அடிச்சுன்னா 8 டேபிள் அடிக்கலாமா, ஒரு 10 டைம்ஸு. இதை ஒரு 8 டேபிள் அடிச்சுனா ஒரு 3 டைம்ஸ் வரும். அப்போ டியோட வேல்யூ என்னவாக இருக்குது, 10/3 இருக்குது. அப்போது 3.3D கேட்குறாங்களா. அப்போ இங்கே இன்ட்டு 3, அப்போ இங்கே இன்ட்டு 3 போனால் நம்மளுக்கு என்ன வந்துடும், 3Dயோட வேல்யூ நம்மளுக்கு 10 இருக்கும். ஓகேங்களா. ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, இது ஒரு ஈஸியான சம் தான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சம். ஓகே, இப்போது ட்ரப்பீசியம். இப்போ ஒரு ட்ரப்பீசியமோட என்ன பார்க்கலான்னா, ஏரியாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி டைம் என்ன ஆகிடுச்சு, அதிகமாக ஆகிடுச்சு. ஸோ வெறும் இப்போ ட்ரப்பீசியமோட ஏரியா மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா. காப்பி பண்ண ஓகே, நம்ம ட்ரப்பீசியம் வரைஞ்சிடலாம். இதுதான் ட்ரப்பீசியம். ட்ரப்பீசியம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரலல் சைட்ஸ் இருக்கும். இந்த லைனும் பேரலாக இருக்கும். அதில் இன்னும் 2 லைன் என்னவாக இருக்கும், நான் பேரலல் லைன்ஸாக இருக்கும். ஓகேங்களா. ட்ரப்பீசியம்ன்றதும் ஒரு குவாட்ரிலேட்டரல் தான். இப்போது இது ஒரு ட்ரப்பீசியம். ஓகேங்களா. 2 லைன் பேரலல் ஆகும், 2 லைன் என்னவாக இருக்கும்னா நான் பேரலாகவும் இருக்கும். இது வந்து என்னவாக இருக்கும்னா, இது வந்து ஹைட்டாக இருக்கும். ஓகேங்களா. இது வந்து என்னவாக இருக்கும்னா ஹைட்டாக இருக்கும். இது 90 டிகிரியில் மேக் பண்ணும். ஓகே, இப்படி இது என்னவாக இருக்குன்னா, இது ஏ, இது பி, இது சி, இது டி அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுதான் சைட்ஸ் ஆஃப் அன் ட்ரப்பீசியம். இது வந்து ஹைட் ஹெச் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போது இதோட ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் ட்ரப்பீசியம் = ½ into சம் ஆஃப் பேரலல் சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சம் ஆஃப் பேரலல் சைட் A + C இன்ட்டு ஹைட்டாக இருக்கும். ஓகேங்களா. இதுதான் ட்ரப்பீசியமோட ஃபார்முலா. இது தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஓகேங்களா. ட்ரப்பீசியம்லேயே நிறைய கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா. இது 2 ட்ரையாங்கிளும் ஈக்குவல், கான்க்ருவன்ட் இல்லை சிமிலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த கிளாஸில் சம்ஸோட என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ டைம் அதிகமாகிடுச்சு. ஸோ என்ன பண்ணிடலாம், வெறும் இப்போ ஏரியாவோட ஃபார்முலா மட்டும் பார்த்துடலாம். பேரலல் சைட்ஸ் ஆட் பண்ணி இன்டூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பேரலல் சைட்ஸ் பண்ணால் நம்மளுக்கு ½ into சம் ஆஃப் பேரலல் சைட்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பேரலல் சைட்ஸ் தான் என்னவாக இருக்கும், ஏரியா ஆஃப் ட்ரப்பீசியமாக இருக்கும். ஓகே, இப்போது இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஏரியா தான் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இப்போ என்ன சொல்லிட்டாங்க, BAE = 30. இந்த டயக்ராம் வந்து கொஸ்டின்லேயே இன்க்ளூட் பண்ணது தான். ஓகேங்களா. இந்த BAE அப்படின்றது நம்மளுக்கு வந்து 30 டிகிரியாக இருக்குது. இந்த CDF அப்படின்றது 45 டிகிரியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், BC = என்ன சொல்லிட்டாங்க, நம்மளுக்கு 6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. AB = 12 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் ட்ரப்பீசியம். நம்மளுக்கு ட்ரப்பீசியம் என்ன தெரியும், நம்மளுக்கு இந்த ஹைட்டு டிஃப்ரென்ஸில் சம் ஆஃப் பேரலல் சைட்ஸ், நம்மளுக்கு இதுதான் பேரலல் சைட்ஸாக இருக்குது. ஓகேங்களா. ஏன்னா இது ரெண்டும் பேரலல் கிடையாது, இது பேரலல் சைட்ஸாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு இந்த வேல்யூ தெரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு இந்த ADயோட வேல்யூ தெரியணும். ஓகேங்களா. இந்த ADயோட வேல்யூ தெரியணும். அப்புறம் இந்த CFோட வேல்யூவோ இல்லை இந்த Bயோட வேல்யூவோ தெரிஞ்சால் போதும். பிகாஸ் இது ரெண்டும் என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இப்போ எப்படி நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இது 90 டிகிரியில் மீட் பண்ணுது. கரெக்டாக. இப்போ இந்த ஆங்கிள் என்ன சொல்லியிருக்காங்க, 30 டிகிரி. இது 90 இருந்தால் நம்மளுக்கு என்ன தெரியும், ஆட்டோமேட்டிக்காக இது 60 டிகிரி. ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸில் பார்த்தா அதே கான்செப்ட் தான். இது என்னவாக இருக்கும், இது ஹைபாட்டனஸாக இருக்கும். ஹைபாட்டனஸோட 60 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது √3க்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த 30க்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது 1க்கு ஈக்குவலாக இருக்கும். ரேஷியோவில் சொல்கிறேன். இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது 2 பார்ட்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது இந்த 2 பார்ட்ஸோட வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 12ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 பார்ட்டோட வேல்யூ என்னவாக இருக்கும், இந்த 1 பார்ட்டோட வேல்யூ 6ஆக இருக்கும். ஓகேங்களா. அப்போ இந்த √3யோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா 6√3ஆக இருக்கும்.
எப்படி சொல்கிறேன்னா, இந்த 2 பார்ட்டோட வேல்யூ 12னா 1 பார்ட்டோட வேல்யூ என்னவாக இருக்கும், இது அடிச்சா என்ன வந்துடும் 6. அப்போ 1 பார்ட் ஈக்குவல் டு 6 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, இந்த √3யோட வேல்யூ என்ன நம்மளுக்கு தெரியணுமா. √3யோட வேல்யூ நமக்கு தெரியாது. இப்போ √3யோட வேல்யூ வேணால் இது 1 இருக்கும், 1 பார்ட்டோட வேல்யூ 6 இருக்குது. அப்போ x ஈக்குவல் டு 1 √3யோட வேல்யூ வேணும்னா நம்மளுக்கு 6√3 இருக்கும். ஓகேங்களா. அதே நம்மளோட ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட கான்செப்ட் தான் இங்கேயும் வருது. ஓகேங்களா. இது அப்போ இதோட வேல்யூ நம்மளுக்கு 6, இதோட வேல்யூ நம்மளுக்கு 12, இதோட வேல்யூ நம்மளுக்கு 6√3 இருக்கும். ஓகேங்களா. 1:√3:2 அந்த ரேஷியோ வந்துருச்சு பாருங்கள். இதெல்லாமே கேன்சல் பண்ணால் அந்த ரேஷியோவில் வந்துடும். ஓகே. இப்போ இது 6 இருந்தால் இது என்னவா இருக்குது, இது ஈக்குவலாக இருக்குது, இதுவும் ஈக்குவலாக இருந்தால் அப்போ இதுவும் என்னவாக இருக்கும், இதுவும் 90 டிகிரியில் மேக் பண்ணுறதால இது ஒரு ஸ்கொயர். ஓகேங்களா. ஸ்கொயரோட எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும். இது 6, இது 6, இது 6 இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இதுவும் 6 தான். ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், 45 டிகிரியோட ரேஷியோ எப்படி இருக்கும், 1:1:√2 இருக்கும். ஓகேங்களா. அப்போ இது 6 இருந்தால் இதுவும் என்னவாக இருக்கும், 6 தான் இருக்கும். இது நம்மளுக்கு இந்த √3 தேவையில்லை, இது 6√2 இருக்கும். ஆனால் இப்போ இந்த சம பொறுத்தவரை நம்மளுக்கான அவசியம் இது தேவைப்படலை. ஓகேங்களா. அப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிச்சி, இந்த வேல்யூ நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டோம், இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஹைட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போ டேரெக்டாக இந்த ஏரியா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேங்களா. இந்த 12 நமக்கு தேவையில்லை, இந்த 12 வச்சு தான் ஆனால் என்ன பண்ணோம், இந்த 2 வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே. இப்போ பாருங்கள், இப்போது சம் ஆஃப் பேரலல் சைட்ஸ் இந்த AD + BCயோட வேல்யூ என்ன வருது, 6 + 6 12, 12 + 6√3, இங்கே ஒரு +6 இருக்கும். அப்போ இந்த 12 + 6ஓட வேல்யூ நம்மளுக்கு 18 + 6√3 இருக்குது. இதுதான் என்னது, சம் ஆஃப் பேரலல் சைட்ஸு. half into area equal to half into sum of parallel sides into height. இல்லைனா என்ன சொல்லுவோம், distance between the parallel lines என்னவா இருக்குது, இந்த 6 இருக்குது, இங்கே 6 வந்துடும். ஓகேங்களா. இந்த half இங்கே அடிச்சுனா என்ன வரும், 3 வந்துடும். அப்போ 3 × 18 + 6√3 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க, 6 வெளியே எடுத்தால் 12 வராது. அப்போ இது ஆன்சராக இருக்க முடியும். எப்படின்னா இப்போ பாருங்கள், இதுலேருந்து 6 நம்ம காமனாக வெளியே எடுத்தோன்னா என்ன வரும், 6 3s என்ன வரும், 18. இதில் 6 காமனாக போயிடுச்சுன்னா இங்கே என்ன வந்துடும், 3 + இந்த 6 போயிடுச்சுன்னா ரிமைனிங் இந்த √3 மட்டும் இருக்கும். 18 3 + √3 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா. இதுதான் ட்ரப்பீசியமோட ஏரியாவோட ஃபார்முலா. இதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த ட்ரையாங்கிளோட ரேஷியோ தெரிஞ்சதால் நம்ம இதெல்லாமே கண்டுபிடிச்சி என்ன பண்ணிட்டோம், ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான லாஸ்ட் கொஸ்டின் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாளைக்கு என்ன பண்ணலாம், இன்னொரு 20 கொஸ்டினில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கிளாஸ் 14ல் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.